மனவாட்டி என்ன செய்தார்? உலகத்தோடு கூட வேசித்தனம் பண்ணினார். இன்னைக்கு சபையில பாத்தீங்கன்னா ஆண்கள், அதாவது பெண்கள் எப்படி இருக்கிறாங்க, ஆண்களுடைய பெண்கள் தரிக்க கூடாதுன்னு வேதம் சொல்லுது. ஆண்கள் போல என்ன பண்றாங்க, டைட்டா ஜீன்ஸ் பேண்ட் போடுறது, டிஷர்ட் போடுறது. அந்த சபையில கண்டிப்பா இருக்காது. சபையில இருக்கிற போதகரும் கண்டிக்க மாட்டாரு, பசுதாவிதான் கண்டிப்பாரு. சில பேர் என்ன பண்றாங்க, சீர்திருத்தங்களை கொண்டு வராங்க சபையில. ஆனா அது வார்த்தையின்படி இருக்க, வார்த்தையின்படி இருக்கிற சீர்திருத்தம் என்ன பண்ணும், நித்திய ஜீவனை கொண்டு வரும். சத்தியத்தின்படி இருக்கணும். ஆண்களுடைய பெண்கள் தரிக்காதவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. பெண்கள் முடியை வெட்டக்கூடாது பசுத்த பவுல் சொல்றாங்கன்னா என்ன பண்றாங்க, முடியை வெட்டிக்கிறாங்க, குட்டை முடியை வச்சுட்டாங்க. பெண்கள் நம்ம புறமான அலங்கரிப்பு இருக்கக்கூடாதுன்னு பசுத்த பவுல் கூறினால் என்ன பண்றாங்க, ஆமா அப்பதான் லிப்ஸ்டிக் வைக்கிறதும், கண்ணில் மை வைக்கிறதும், மூஞ்சில மேக்கப் போடுறதும். உலகத்துல உங்களுக்கு வித்தியாசமே இருக்காது. உலகத்துல எப்படி எல்லாம் மாடர்னா ட்ரெண்டிங்கா ட்ரெஸ் வருதோ, எப்படி இருக்கிறாங்களோ அதே போல இவங்களும் இருப்பாங்க. அவங்க என்ன செய்தார்கள், தன்னுடைய கற்பை உலகத்துக்கு விட்டு போட்டார்கள், உலகத்தோடு கூட வேசித்தனம் பண்ணினார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் என்ன பண்ற, பசுத்தாவியில கண்டிக்கிறார். இது நவீன மனவாட்டி. நீங்க சபைகள் கிறிஸ்துவின் அன்பை புறக்கணித்ததா இல்லையா? இன்னைக்கு காலமே நவீனமாய் போய் கொண்டு இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையின்படி அங்க இல்லை. இன்னைக்கு எல்லாமே பொழுதுபோக்கு ஒரு இடம் போல மாறிவிட்டது சபைகள். பாருங்கள், இரண்டாவதாக ஒரு மனவாட்டி வருகிறார். அவள்தான் கிறிஸ்துவின் மனவாட்டி. அவள் எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும்? ஒரு 3 உதாரணத்தை நான் இங்கே சொல்கிறேன். ஒன்று எஸ்தர், இன்னொன்று ரெபேக்கா, இன்னொன்று ரூத். இது 3மே மனவாட்டிக்கு அடையாளமா இருக்கிறது. எல்லாருமே தெரியும். மனவாட்டிக்கு அடையாளமா இருக்கிறது இது எஸ்தர், ரூத், ரெபேக்கா. பாருங்கள், இன்னைக்கு உதாரணமாக அந்த 3ல ஒரு உதாரணத்தை மாத்திரம் நான் எடுத்துக்கொள்கிறேன். எஸ்தரை பத்தி நம்ம சற்று நேரம் பார்த்துட்டு நம்ம ஜெபத்துக்குள்ள கடந்து செல்வோம். பாருங்கள், இந்த எஸ்தர் 127 நாடுகளுக்கும் ராஜா யாரு, அகாஸ்வேரு. 127 நாடுகளுக்கு ராஜா யாரு, அகாஸ்வேரு. அவருடைய மனைவி வஸ்தி. ஒரு விருந்து அங்க நடக்கும் போது, எங்க எல்லாருமே இந்த சாப்டர் உங்களுக்கு தெரியும், இந்த கதை ஸ்டோரி எல்லாமே உங்களுக்கு தெரியும். இது உண்மையாக நடந்த ஒன்று. அவள் என்ன செய்தார், ராஜா வந்து கட்டளை கொடுக்கிறார், நீ வந்து நீங்க என்ன பண்ணுங்க, என்னுடைய மனைவியை ராணியை நம்ம என்ன பண்ணுங்க, அழைத்து கொண்டு வாருங்கள். பிரதான அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க, மந்திரிகள் வந்திருக்கிறாங்க, 27 நாடுகளுக்கு உள்ள அதிபதிகள் வந்திருக்கிறாங்க, எல்லாமே வந்திருக்கிறாங்க. ஒரு பெரிய விருந்தை போய் கொண்டிருக்கிறது. ராஜா வந்து என்ன பண்றாரு, அழைப்பிக்கிறார், ராணியை வர சொல்லுங்கன்னு சொல்லி. எல்லாமே அவளோடு காத்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா 127 நாடுகளுக்கும் ஒரு ராஜாவுடைய மனைவினா எப்படி இருக்கணும், அப்ப எவ்வளவு அழகா இருப்பார். உலகத்திலே அழகானவங்கள ஒருவளா இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு நாடுதான் நினைக்கிறேன், உலகத்திலேயே மிகவும் அழகான ஒரு பெண்ணா இருப்பாள் என்று நான் நினைக்கிறேன், வஸ்தி. அங்கே அகாஸ்வேரு அழைக்கும் போது ராணி என்ன பண்ணா, ராஜாவுடைய கட்டளை புறக்கணித்தார். இன்னைக்கு எப்படி சபை வந்து தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்குதோ அதே போலதான் வஸ்தி என்ன செய்தார், ராஜாவுடைய கட்டளை புறக்கணித்தார். நான் வரமாட்டேன். 127 நாடுகளுக்கு ராஜா. ஒரு நாடுக்கு ராஜானா எப்படி இருக்கும்? அப்ப 127 நாடுனா, உலகத்திலே மொத்தம் 127 நாடுனா, அந்த 127 நாடுகளுக்கும் ஒரு ராஜா. அவருடைய மனைவியானவள் எல்லா தகுதிகளும் உடையவளா இருப்பார். அப்போ அவ்வளவு பெரிய ஒரு மகத்தான ஒரு ராஜா, ஒரு மகா பெரிய ஒரு ராஜா. அதே போலதான் நமக்குடைய ராஜா ஒருத்தர் இருக்கிறார், அவர்தான் இயேசு கிறிஸ்து. பசுத்த பவுல் அதை குறித்து அருமையாக கூறுகிறார். சகலமும் எல்லாமே எப்படி இருக்கிறது, அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. நாமும் அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். பசுத்த பவுல் இங்கே அருமையாக அதை குறித்து அங்கே கூறியிருக்கிறார். இங்க கொலோசையர்ல நீங்கள் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்பீர்களானால் நீங்க அதை குறித்து கூறுகிறார். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும், கர்த்தத்துவங்கள் ஆனாலும், துறைத்தனங்கள் ஆனாலும், அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. எத்தனை பேர் கூட இருக்கீங்க? அல்லேலூயா. அங்கே அகாஸ்வேர் எப்படி இருக்கிறார், உலகத்திலே 127 நாடுகளுக்கு அவன் ராஜாவா இருந்தான். இன்னைக்கு நம்முடைய ராஜா வந்து இருக்கிறார், அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சகலமும் காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் ஆகிய சகலமும் அவருக்கென்று அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. நாமும் அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப 127 நாடுகளுக்கு ராஜாவா இருந்த ஒரு ராணி வஸ்தி எல்லா தகுதியும் உடையவளா இருப்பார், இருக்க வேண்டும். எல்லா தகுதியும் உடையவள் தான் என்ன முடியும், ஒரு ராஜாவுக்கு மனைவியா இருக்க முடியும். அப்போ கிறிஸ்து எப்படி இருக்கிறார், சகலத்துக்கும் எல்லாமே அவருக்கு என்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது, அவர் மூலமாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது.
அவருக்கு மனைவியாய் நாம் இருக்க வேண்டும் என்றார். அல்லேலூயா. அவருக்கு மனைவியாய் சகலமும், எல்லா ராஜ்யமும் இருக்கிறது, எல்லா துறைத்தனம் இருக்கிறது, எல்லாமே அவருக்கென்று அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட கிறிஸ்துவுக்கு நாம் மனைவியா இருக்க வேண்டும் என்றால் நமக்கு ஒரு தகுதி இருக்க வேண்டும். நம்ம தகுதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் சற்று நேரம் அதை குறித்து நாம் பார்ப்போம். இப்ப பாருங்கள், இந்த வஸ்தி என்ன செய்தார்? ராஜாவுடைய கட்டளை புறக்கணித்தார். இது என்ன செய்தது? ராஜாவுக்கு மிக கடுமையான ஒரு கோபம் வந்தது. உடனே ராணி என்ன பண்ண? புறக்கணித்தார். அங்க கூட இருந்த மந்திரிகள் என்ன பண்ணாங்க? பிரதான மந்திரிமார்கள் என்ன பண்ணாங்க? ஆலோசனை சொல்லி வஸ்தியை புறக்கணிச்சுட்டு இதற்கு பதிலாக வேற ஒரு ராணியை நம்ம என்ன பண்ணலாம், தேர்வு செய்யலாம் என்று சொல்கிறார். அப்ப ராஜாவுக்கு அது பிரியமா இருந்தது. என்ன பண்றாரு? கடிதத்தை எழுதி முத்திரை போட்டு உலகத்தில் இருக்கிற யாரெல்லாம் ரொம்ப அழகானவர்கள் அவர்கள் என்ன பண்ணுங்க, தேர்வு செய்யப்பட்டவர்கள் கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. அப்படியாக தேர்வு செய்யப்பட்டவள் தான் எஸ்தர். அவள் மத்தியில் ஒருவராக எண்ணப்பட்டவள் தான் எஸ்தர். இப்ப பாருங்கள், 6 மாதத்துக்கு ஒரு தடவையாக என்ன பண்றாங்க? ஒரு சுத்திகரிப்பு செய்யறாங்க. அது ரொம்ப ஷார்ட்டா நான் சொல்றேன், போதுமான நேரம் இல்லை. 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு சுத்திகரிப்பு. வெள்ளை கோலத்தினாலும் வாசனை திரவியங்கள் எல்லாமே கொண்டு என்ன பண்றாங்க? பரிமள தைலம் எல்லாமே கொண்டு என்ன பண்றாங்க? சுத்திகரிப்பு செய்யறாங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவை. இது போல 2 சுத்திகரிப்பு நடக்கிறது. 1 வருஷம், 6 மாதம் 6 மாதம். இந்த கன்னி மாதத்துல என்ன பண்றாங்க? சுத்திகரிப்பு செய்யறாங்க. ஆனால் எஸ்தர் என்ன செய்தார்? புறம்பான அலங்கரிப்பை அவள் என்ன பண்ணா? தவிர்த்து விட்டார். புறம்பான அலங்கரிப்பை அவள் நாடவில்லை. அவள் உள்ளான அலங்கரிப்பை அவள் நாடினாள். இப்ப பாருங்கள், இந்த சுத்திகரிப்புலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராஜாவுக்கு முன்னாடி நிக்க வேண்டிய ஒரு நேரம் வந்தது. என்ன பண்ணாங்க? எல்லாருமே அப்படியே குட்டையான முடிகளை வெட்டி கொண்டு, வாயில லிப்ஸ்டிக், கண்ணில் மை நல்லா வாங்கி, தலையில அப்படியே கலர்லாம் அடிச்சுட்டு, நல்லா அப்படியே பூலாம் வச்சு நல்லா இதெல்லாம் பண்ணி அப்படியே ட்ரெண்டிங்கான ட்ரெஸ் எல்லாம் போட்டு ராஜாவை எப்படியாவது கவர்ந்து இழுக்கணும்னு சொல்லி என்ன பண்ணாங்க? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான அவங்களுக்கு தெரிந்த காரியங்களை என்ன பண்ணாங்க? கொண்டு அலங்கரித்து ராஜாவை எப்படியாவது அவருடைய இருதயத்தை கவர்ந்து இழுக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா எஸ்தர் என்ன செய்தான்? அதுக்கு நேர்மறையாக ஒரு காரியத்தை செய்தான். அவன் மற்றவர்களை போல என்ன பண்ணல? தன்னை புறம்பான அலங்கரிப்பை அலங்கரித்துக் கொள்ளல. மற்றவர்களை போல, உலகத்தாரை போல அவள் ஜீவிக்கவில்லை. உலகத்தாரை போல அவர் என்ன பண்ணல? ஆடை அலங்காரமோ புறம்பான அலங்கரிப்போ இடத்தில் காணப்படவில்லை. புறம்பான அலங்கரிப்பை என்ன பண்ண? புறக்கணித்தான். அவள் வித்தியாசமானவனாக காணப்பட்டான். ஏன்? அவளுக்குள்ளாக உள்ளான அலங்கரிப்பு இருக்கிறது. இந்த உள்ளான அலங்கரிப்பு எது? குணங்கள், குணங்கள், ஆவிக்குரிய கனிகள். இதெல்லாமே ஒரு விசுவாசிக்கு எப்படி இருக்கிறது? உள்ளான அலங்கரிப்பு. எஸ்தர் என்ன செய்தார்? புறம்பான அலங்கரிப்பை புறக்கணித்து விட்டார். மற்றவர்களை போல அல்ல. நாமும் அப்படிதான். இந்த மனவாட்டியும் உலகத்தாரை போல இந்த மனவாட்டி கிடையாது. அவள் ஏற்கனவே வேறு பிரிக்கப்பட்டவள். எஸ்தரை போல வேறு பிரிக்கப்பட்டவள். எஸ்தர் புறம்பான அலங்கரிப்பை புறக்கணித்தது போல நாமும் புறக்கணிக்கப்பட்டவர்கள். எல்லாவற்றையும் புறக்கணிச்சிட்டோம். நகைகளை போடுறது கிடையாது. நீ பெண்கள்லாம் ஆரம்பத்தில் எப்படி இருந்தீங்க? நிறைய பேர் போட்டுட்டு வந்தீங்க, வலையெல்லாம் நிறைய பேர் போட்டுட்டு வந்தீங்க, நிறைய பேர் செயின் எல்லாம் போட்டு, கம்மல்லாம் போட்டு புறமான அலங்கரிப்பினால வந்தீங்க. ஆனா இப்போ அப்படி இல்லை. ஏன்னா தேவனுடைய உண்மையான அன்பை நீங்க புரிந்து கொண்டீர்கள். உண்மையான செய்தி நீங்க அறிந்து கொண்டீர்கள். தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ளுதலும் புரிந்து கொள்ளுதலை நீங்க என்ன பண்ணீங்க? பெற்றுக்கொண்டீர்கள். ஆகையினாலதான் இப்படிப்பட்ட புறம்பான அலங்கரிப்பை எல்லாமே என்ன பண்ணீங்க? புறக்கணிச்சிட்டீங்க. உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வருவார் என்றால் நீங்க புறம்பான அலங்கரிப்பை நீங்க என்ன பண்ண முடியாது? போட்டிருக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் கண்டிக்கிற அந்த காலவெளியில் புறம்பான அலங்கரிப்பை நீங்க என்ன பண்ணாதீங்க, தேடாதீங்க. பரிசுத்த பவுல் அதை குறித்து கூறுகிறார், புறம்பான அலங்கரிப்பை குறித்து. இப்ப பாருங்கள், ராஜாவுக்கு முன்பாக நிற்க வேண்டிய ஒரு நேரம் வந்தது, ஒரு தருணம் வந்தது. அவள் மற்றவர்களை போல தன் புறம்பாக என்ன பண்ணா? புறம்பான அலங்கரிப்பு இல்லாம சாதாரணமாக, எளிமையாக, தாழ்மையாக இருந்தார். அவளுடைய குணம் அது போல. இந்த எஸ்தர் என்பவள் யார்? அவள் புறக்கணிக்கப்பட்டவள். நேபுகாத்நேச்சருடைய காலத்தில் அடிமையாக வந்தவர்கள். எருசலேமில் இருந்து இஸ்ரவேலில் இருந்து என்ன பண்ண? அடிமையாக போனவர்கள் கல்திய தேசத்துக்கு. நேபுகாத்நேச்சருடைய ராஜ்யத்தில் அரசாட்சியிலே அப்போ அவங்க அடிமையாக போனவர்கள். அங்க இருந்த யூதர்கள் எப்படி புறக்கணிக்கப்பட்டவர்கள். நாமும் புறக்கணிக்கப்பட்டவர்கள். நாமும் புறஜாதி தான். எஸ்தர் எப்படி அங்கே ஒரு புறஜாதியாக காணப்பட்டாலோ அதே போல நாமும் புறஜாதி. அவர்கள் மத்தியிலே ஒரு புறஜாதியாக காணப்பட்டவள் யார்? எஸ்தர். நீ உலகத்திலே நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரு புறஜாதியா இருக்கிறோம். ராஜா என்ன செய்தார்? ஒரு புறஜாதியிலிருந்து ஒரு மனவாட்டியை தெரிந்து கொண்டார். அதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் ஒரு புறஜாதியிலிருந்து ஒரு மனவாட்டியை தெரிந்து கொண்டார், அவருடைய நாம மகிமைக்கென்று. எப்படி எஸ்தர் புறம்பான அலங்கரிப்பை அவர் புறக்கணித்தாலோ
அதே போலதான் நாம் என்ன செய்யணும்? புறம்பான அலங்கரிப்பை புறக்கணிக்க. எப்பொழுதும் எஸ்தரை போல தாழ்மை உள்ளவர்களாக, எளிமை உள்ளவர்களாக, நல்ல குணாதிசயங்களை கொண்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும். பசுத்த பவுல் இங்கு 1 தீமோத்தேயு 2:10 இங்கே கூறுகிறார். அவர் என்ன கூறுகிறார் என்றால், ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, விலையேறப்பட்ட வஸ்திரங்களினாலாவது தங்களை அலங்கரியாமல். பசுத்த பவுல் தெளிவா சொல்ற, ஒரு விசுவாசி எப்படி இருக்கணும்? ஒரு மனவாட்டி எப்படி இருக்கணும்? தகுதியான வஸ்திரம், இல்ல ஆடம்பரமான வஸ்திரம் இல்ல, தகுதியான வஸ்திரத்தினாலும், நாணத்தினாலும், நாணம்னா என்ன? வெக்கம், வெக்கத்தினாலும், தெளிந்த புத்தியினாலும், மந்த புத்தி கிடையாது, தெளிந்த புத்தியினாலும், தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். பசுத்த பவுல் எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கிறார் பாருங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களோடு கூட தேவ பக்தி உள்ள ஸ்திரீகளாக நீங்க என்ன பண்ணணும்? காணப்பட வேண்டும் என்று நற்கிரியைகளினால நீங்க என்ன பண்ணணும்? காணப்படணும். புறம்பான அலங்கரிப்பினால நான் கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ண, ஒயிட் அண்ட் ஒயிட்ல போறாங்க நான் கிறிஸ்தவன் என்று. ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டா நீ பசுத்தமா இருக்கிறன்னு அர்த்தமா? நிறைய பேர் பார்த்துருக்க ஒயிட் அண்ட் ஒயிட்ல போவாங்க, சர்ச்சு முடிஞ்ச உடனே சர்ச்சில் முதல் நாளா உட்காந்துருப்பாங்க. சர்ச்சில் நிறைய பேர் என்ன பார்க்கணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? கழுத்துல பட்ட பட்டியா நகையெல்லாம் மாட்டிக்கிட்டு, கிலோ கணக்கெல்லாம் மாட்டிக்கிட்டு போய் நிற்பாங்க. மற்றவங்களை காட்டில சத்தமா பாடுவாங்க, சத்தமா கை தட்டுவாங்க. மற்றவங்க என்ன பார்க்கணும்னு சொல்லி சத்தமா அந்நிய பாஷையில பேசுவாங்க. செய்தி எல்லாம் முடிஞ்சு எல்லாம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சத்தமா வீட்டுல சீரியல் ஓடிட்டு இருக்கோம், சினிமா ஓடிட்டு இருக்கோம். என்ன பண்ணுவாரு? வேலை ஒயிட் அண்ட் ஒயிட்ல ஒருத்தர் வந்திருப்பாரு, சகோதரர் என்ன பண்ணிருப்பாரு? ஆமா, பைபிள் எடுத்து வண்டியில வச்சுட்டு ஸ்ட்ரைட்டா டீ கடையில போயிட்டு ஒரு சிகரெட் குடிச்சிட்டு போவார். நிறைய பேர் பார்த்துருக்கிறேன். இது உண்மையான கிறிஸ்தவமா? கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்கிறவன், நான் அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவரை போல ஜீவிக்க, அவரை போல வாழணும். இதுதான் உண்மை. அவர் கூறின எல்லா சத்தியத்தையும் கை கொள்ளணும். இதுதான் உண்மையான கிறிஸ்தவம். இப்ப பாருங்கள், நாம் கிறிஸ்துவுக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால், எஸ்தரை போல ஒரு குணாதிசயம் உள்ள இருக்க வேண்டும் என்றால், எஸ்தருக்குள்ளாக எப்படிப்பட்ட குணாதிசயம் இருந்தது? அவர் எளிமையா இருந்தார். ரொம்ப அலங்காரமான ஒரு புறமான ஒரு ஆடம்பரமான அலங்கரிப்பு இல்லை. எளிமையாய், தாழ்மையாய் தன்னை தாழ்த்தி கொண்டார். ராஜாவுக்கு முன்பாக போய் நிற்பதற்கு முன்பாக தன் இருதயத்தை சுத்திகரித்துக் கொண்டார். தீர்க்கதரிசியாக கூறுகிறார், தன் இருதயத்தை சுத்திகரித்துக் கொண்டு ராஜாவுக்கு முன்பாக எளிமையாக நடந்தார், தாழ்மையானவளாக நடந்தார், இனிமையானவளாய் நடந்தார். இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார்? பூமியில மகத்தான, அப்படியே எல்ஷடாய் சர்வ வல்லமையுள்ள தேவனாக பூமியில வரல, சாதாரணமா வந்தார். சிங்காசனத்திலே கேருபீன்களாலும் சேராபீன்களாலும் நித்தமும் போற்றப்படுகிற தேவன் பூமியில வருவது எப்படி இருந்தார்? அப்படியே மகிமையோடு கூட ஆடம்பரமா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்தாரா? ஒரு தச்சனுடைய குமாரனாக. ஒரு பிறப்பு எப்படி இருந்தது? ரொம்ப மோசமான ஒரு பிறப்பு, அவலட்சணமான ஒரு பிறப்பு. எந்த ஒரு விடுதி கூட கிடைக்கல. எளிமை உள்ளவராக, தாழ்மை உள்ளவராக, இனிமையானவராக, மன்னிக்கக்கூடிய குணாதிசயம் கொண்டவராக, 9 ஆவியின் கனிகளும் அவருக்குள்ளாக காணப்பட்டது. காரணம் என்ன? பசுத்த ஆவியானவர் எப்படி இறங்கினார்? ஒரு புறாவை போல அவருக்குள்ளாக இறங்கினார். அதே புறாவை போல பசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார். நம் மத்தியில் அவர் உலாவி கொண்டு இருக்கிறார். அந்த பசுத்த ஆவியின் உங்களுக்குள்ளாக வரும்போது அந்த பசுத்த ஆவியின் கனிகளை நீங்களும் கொடுப்பீர்கள். பசுத்த ஆவியின் கனிகள் என்ன? 9 வகையான கனிகள். அன்பு, சந்தோஷம், சாந்தம், சமாதானம், இச்சையடக்கம், நீதி, பொறுமை, தயவு, விசுவாசம். இது போல 9 வகையான கனிகளை நீங்கள் கொடுப்பீர்கள். அந்த பசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வருவார் என்றால் நீங்கள் கிறிஸ்துவை போல நீங்களும் ஜீவிப்பீங்க. எஸ்தர் எப்படி இருந்தா? ஆமா, அதே போலதான் அவர்கள் காணப்படாது. அதே குணாதிசயங்கள் தான். தாழ்மை, எளிமை, இனிமை. ஆகினால்தான் ராஜாவுடைய கண்களிலே இரக்கமும் தயவும் கிடைத்தது. புறமான அலங்கரிப்பு இல்ல, சாதாரண சிம்பிளா எளிமையா இருந்தா. உண்மையான அழகு எதுல இருக்கிறது? வெளிப்புறமான தோற்றம் அல்ல, உள்ளத்துல இருக்கிறது தான். நீ அசிங்கமா இருக்கிறன்னு சொல்லி புறக்கணிக்க கூடாது. ஆனா உங்களுடைய இருதயம் இருக்கும், உண்மையும், அதாவது உண்மையானவர்களா இருப்பான், உண்மையாகவே உங்களை நேசிக்கக்கூடியவர்களா இருப்பான். ஆனா உங்க தோற்றம் எப்படி இருக்கும்? சகிக்க முடியாத ஒன்றா இருக்கும், இல்ல விரும்பத்தக்காத ஒன்றா இருக்கும். நம்ம கடைசியா ஒரு செய்தியில பார்த்தோம்ல, விரும்பத்தக்காத, அதாவது விரும்பப்படாத ஒரு ரூபம் அவருக்கு இருந்தது என்று நம்ம பார்த்தோம். விரும்பத்தக்க ரூபம் அவர் இடத்தில் இல்லாத இருந்தது. யார்? இயேசு கிறிஸ்து. ஏசாயா தீர்க்கதரிசி நீங்க 53வது அதிகாரத்தில் வாசினா சொல்லப்பட்டிருக்கு. விரும்பத்தக்க ரூபம் அவர் இடத்தில் இல்லாத இருந்தது. அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. ஆனா அவருக்குள்ளாக இருந்த குணாதிசயங்கள் எப்படி இருந்தது? இனிமையானவராக, தாழ்மையானவராக, எளிமையானவராக,
பாவங்களை மன்னிக்கக்கூடியவராக, எல்லாரிடத்திலும் எளிமையாக பழகக்கூடியவராக. அதனால பாருங்கள், அதே போலதான் நாமும் இங்கே காணப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். இங்கே தீர்க்கதரிசி என்ன கூறுகிறார்கள்? எஸ்தரை போல கிறிஸ்துவுக்காக நியமிக்கப்பட்ட மனவாட்டியும் எஸ்தரை போல காணப்பட வேண்டும் என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். அவள் எப்படி தன்னுடைய இருதயத்தை சுத்திகரித்து ராஜாவுக்கு முன்பாக போய் நின்றாலோ, அதே போல இந்த கிறிஸ்துவுக்காக நியமிக்கப்பட்ட மனவாட்டியும் தன்னுடைய இருதயத்தை பரிசுத்தமாக்கி கொண்டு இயேசு கிறிஸ்து என்னும் ராஜாவுக்கு முன்பாக போய் நாம் நிற்க வேண்டும் என்று கூறுகிறார். நீங்கள் பரிசுத்தாவிக்கு முன்பாக உங்களுடைய இருதயத்தை என்ன பண்ணுங்க? சுத்தமாக்கி கொள்ளுங்க. ராஜாவுக்கு யார் ராஜா? யார் மணவாளன்? அவர்தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என்னும் மணவாளனுக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்து என்னும் ராஜாவுக்கு முன்பாக உங்களை நிற்க செய்வது எது? அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் உங்களுடைய இருதயத்தை பரிசுத்தமாக்கி கொள்ளும் போது அவர் என்ன செய்கிறார்? தம்முடைய ஆவியினாலே உங்களுடைய இருதயத்தை அவர் நிரப்புகிறார். அப்ப அவர் நிரப்பும் போது கிறிஸ்துவில் காணப்பட்ட அதே சாயலும் உங்களிலும் காணப்படும். அப்ப நீங்க எப்படி இருப்பீங்க? கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களாக மாறிவிடுவீர்கள். அல்லேலூயா. எல்லாத்துமே காரணம் ஒண்ணுதான், பரிசுத்த தான் காரணம். பரிசுத்த ஆவி இல்லைன்னா தீர்க்கதரிசி சொல்கிறார், you are lost in the sinful world. நீங்க ஏற்கனவே இந்த உலகத்துல தொலைந்து போய்விட்டீர்கள், பாவ உலகத்துல ஏற்கனவே நீங்க தொலைந்து போய்விட்டீர்கள் என்று கூறுகிறார். You cannot able to see the kingdom of heaven without the Holy Spirit. பரிசுத்த ஆவி இல்லாமல் நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது என்று கூறுகிறார். அப்ப யார்தான் பிரதர் காண முடியும்? பரிசுத்த ஆவி பெற்றவர்களே காண முடியும். அப்ப பரிசுத்த ஆவி இல்லைன்னா நீங்க தொலைஞ்சு போயிட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப நீங்கள் கிறிஸ்துவினுடைய மனவாட்டியாக எது உங்களை மாற்றுகிறது? பரிசுத்த ஆவியினால் தான் மாற்றுகிறார். அதுக்காகத்தான் அவர் வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆனா சபைகள் என்ன செய்தது? பரிசுத்த ஆவியை புறக்கணித்து விட்டது. புறக்கணிச்சிட்டு மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட கோட்பாடுகள், மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட உபதேசங்கள், கற்பனைகள், பண்டிகைகள், விழாக்கள் எல்லாமே கொண்டு வந்தார். பரிசுத்த ஆவியை புறம்பாக்கிட்டார். ஆனா நாம் எஸ்தரை போல நாம் காணப்பட வேண்டியவர்களா இருக்கிறோம். ஆனா பரிசுத்த ஆவியை புறக்கணித்தார். இதுதான் காரியம். தீர்க்கதரிசி சொன்னது போல கிறிஸ்துவுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு மனவாட்டி நம்ம எஸ்தரை போல காணப்பட வேண்டும். புறம்பான அலங்கரிப்பு நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. அதே போல எளிமையானவர்களாக, தாழ்மை உள்ளவர்களாக, இரக்கமுள்ளவர்களாக, மன்னிக்கக்கூடியவர்களாக நம்ம காணப்பட வேண்டும் என்று அவர் தீர்க்கதரிசி கூறுகிறார். சகோதரனே, நம்மை கிறிஸ்துவுக்கு முன்பாக நம்மை பரிபூர்ணமடைய செய்கிறது பரிசுத்த ஆவியானவர் தான். நீங்கள் கிறிஸ்துவை போல வாழ வேண்டுமா? பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். கிறிஸ்துக்குள்ளாக காணப்பட்ட குணாதிசயங்கள் உங்களுக்குள்ளும் காணப்படணுமா? பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். நான் கிறிஸ்துக்குள்ளாக யார் இருந்தது? அதே பரிசுத்த ஆவியானவர். அதே பரிசுத்த ஆவியானவர் தான் இப்ப வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வரும்போது கிறிஸ்து எப்படிப்பட்ட கிரியைகளை செய்தாரோ அதே கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வார், நீங்களும் செய்வீர்கள், இதை காட்டிலும் மேலாக செய்வீர்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறினார். அப்ப பரிசுத்த ஆவி இருந்தால் தான் இயேசு கிறிஸ்து செய்த கிரியைகளை நீங்கள் செய்ய முடியும். இயேசு கிறிஸ்து இருந்தால்தான், இயேசு கிறிஸ்துக்குள்ள, அதாவது பரிசுத்த ஆவியில் இருந்தால்தான் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக காணப்பட்ட குணாதிசயங்கள் உங்களுக்கு காணப்படும். ஒரு சபையானது எப்படி பிரதிபலிக்க முடியும்? அப்போஸ்தலர் உபதேசத்தினாலும், தீர்க்கதரிசியின் செய்தியினாலும், இயேசு கிறிஸ்து கூறின கற்பனைகளினாலும் தான். இந்த மூன்று காரியங்களினாலும் தான் இயேசு கிறிஸ்துவை போல காணப்பட முடியும். இந்த செயலை கொண்டு வருகிறது யார்? அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். தேவன் மூன்றில் பரிபூர்ணம் அடைகிறது போல அவருடைய கிறிஸ்துவின் மனவாட்டியும் மூன்றில் பரிபூர்ணம் அடைகிறது. இப்ப பாருங்கள், இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டி எப்படி இருக்க வேண்டும்? எல்லா ரகசியத்தையும் அறிந்து உலகத்துக்கு எப்படி இருக்கணும்? மறைந்து இருக்க வேண்டும். எல்லா ரகசியத்தையும் பெற்று நீங்க என்ன பண்ணணும்? அந்த உலகத்துல மறைந்திருக்க வேண்டும். ஒரு மரத்துல, அதாவது இலையில் மறைந்திருக்கும் ஒரு பழத்தை போல. சின்ன பசங்களா இருக்கும்போது மரத்துல எல்லாம் ஏறி என்ன பண்ணுவீங்க? பழங்கள்லாம் பறிச்சு சாப்பிட்டுருப்பீங்க. மாமரத்துல ஏறி இருப்பீங்க, கொய்யா மரத்துல ஏறி இருப்பீங்க, எல்லாமே செஞ்சிருப்பீங்க. ஆனா இலையில் மறைந்திருக்கிற ஒரு பழம் எப்படி இருக்கும்? அருமையா இருக்கும். மற்ற பழங்களை காட்டிலும் அது எப்படி இருக்கும்? டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி யாராவது சாப்பிட்டுருக்கீங்களா? யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. நீங்க இந்த இலையெல்லாம் பிரிச்சு பார்க்கணும், எல்லாம் முற்று பார்த்து இந்த மரத்துல ஏறும்போது முற்று பார்க்கும்போது தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அந்த இலை என்ன பண்ணிருக்கும்? சூழ்ந்து இருக்கும். அதே போல அவருடைய கிறிஸ்துவின் மனவாட்டி எப்படி இருக்கிறார்? அந்த உலகத்துக்கு மறைக்கப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவி என்ன பண்ணுகிறார்? திரை போட்டு மறைத்து வைத்திருக்கிறார், மூடி மறைத்து வச்சிருக்கிறார். சாத்தானுடைய கண்களுக்கு அகப்படாமல், உலகத்தின் பார்வைக்கு அகப்படாமல் என்ன பண்ணுகிறார்? பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய திரையினாலே மூடி மனவாட்டியை மறைத்து வைத்திருக்கிறார், ஒளிந்து வைத்திருக்கிறார். எது வரைக்கும்? மீட்கப்படுகிற நாள் வரைக்கும் முத்திரை போட்டு மறைச்சு ஒளிச்சு வச்சிருக்கிறேன். நான் அதை பலமுறை அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறேன்.
இலையில் மறைந்திருக்கிற பழம் அதுல எப்படி இருக்காது, சொத்தை இருக்காது, அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும், அதுல எந்த ஒரு பூச்சியும் இருக்காது. ஆனா வெளியில தொங்கி பார்வைக்கு, அதாவது தூரத்துல இருந்து பார்த்தாலே ஒரு பழத்தை கண்டுபிடிச்சலாம். அப்படிப்பட்ட பழம் எப்படி இருக்கும், கல்லடி ஊந்திருக்கும். அணில் வந்து என்ன பண்ணுவோம், சாப்பிட்டு போயிடும். பறவைகள் வந்து என்ன பண்ணுவோம், கொத்திட்டு போயிடும். ஆனா இலையில் மறைந்திருக்கிற பழம் எப்படி இருக்கும், மறைந்து இருக்கும். அதனால படுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், அது காம்பில் இருந்து புட்டு கீழே ஊந்துடும். அதை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு ருசி நல்லா இருக்கும். அது போலதான் மனவாட்டி. இன்னைக்கு சபை எப்படி இருக்கிறது, ஆமா ஆடம்பரமாக பெரிய பெரிய கோபுரங்களை கட்டி, பெரிய பெரிய பில்டிங்கை கட்டி, ஆடம்பரமா என்ன பண்றாங்க, சபைகளை கட்டி 3000 பேர் 4000 பேர் உட்கார அளவுக்கு கட்டுறாங்க. நிறைய பேர் சொல்றாங்க இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை வந்து போனாலும் திரும்ப நம்ம அந்த கூடாரத்துக்கு வருவோம்னு சொல்றாங்க. பூமியே என்ன பண்ணும், அக்கினினாலே அழிக்கப்பட போகுது, சுத்திகரிக்கப்பட போகுது. அவங்க என்ன சொல்றாங்க, நம்முடைய சபை சுத்திகரிக்கப்பட்ட பின்பு இருக்குன்றாங்க. கிடையாது. ஒரு சபை ஒன்று வரும், அது அவருடைய வார்த்தையினால் கட்டப்பட்டிருக்கிறோம். அவரே அதுக்கு ஆலயமா இருப்பார். அல்லேலூயா. இந்த 4 சுவர்கள் கிடையாது. அக்கினினால இவையெல்லாம் இரையாகிடும். நம் கண்களினால காண்கிற எல்லாமே என்ன பண்ணும், அழிந்து போயிடும் ஒரு நாள். அது ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறது, அழிவு நேரத்தில் இருக்கிறோம். அக்கினி என்ன பண்ணும், பட்சித்து எல்லாத்தையும் பட்சித்து போடும். கைகளினால் கட்டப்படாத ஒரு ஆலயம் இருக்கிறது, அதுதான் தேவனா இருக்கிறார். நீங்க வெளிப்படுத்தல வாசிங்கன்னா தெரியும். அவரே அதுக்கு ஆலயமா இருப்பார். அங்க இரவும் இல்லை, எந்த ஒரு காரியமும் இல்லை, அவரே அங்க வெளிச்சமா இருப்பார். நிறைய பேர் என்ன சொன்னாங்க, சாமணும் நம்ம இப்ப கட்டி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, இந்த கட்டிடம் நம்ம திரும்ப பூமிக்கு வரும்போது அந்த கட்டிடம் இருக்குன்றாங்க. எவ்வளவு ஒரு முட்டாள்தனம். இதான் வெளிப்பாடு இல்லாத ஒரு காரியம், சத்தியம். ஆனா ஜனங்கள் என்ன பண்றாங்க, 3000 பேர் 4000 பேர் உட்காந்துருக்காங்க, 10,000 பேர் உள்ள உட்கார அளவுக்கு பெரிய பில்டிங் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. இந்த பாஸ்டர் பேசும்போது அது என்ன பண்றாங்க, ஆமே அல்லேலூயான்னு சொல்றாங்க. பூமியே அக்கினினால என்ன பண்ணும், ஆமா சுத்திகரித்து வெந்துருகி சாம்பலாகி போகும் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா கட்டிடம் மட்டும் நிலைச்சு நிற்கன்றாங்க. ஜனங்கள் அந்த அளவுக்கு நம்புறாங்க. எவ்வளவு ஒரு குருட்டுத்தனத்துல இருக்கிறாங்க பாருங்க ஜனங்க. போதகர் என்ன சொன்னாலும் ஆமென் அல்லேலூயா, போதகர் சொன்னது உண்மையா இல்லையான்னு கூட என்ன பண்றது கிடையாது, சோதிக்கிறது கிடையாது. வேதத்தின் படியானது ஒரு சபையானது இல்லாவிட்டால் அந்த சபையில் இருக்கக்கூடாது, வெளியே போயிடணும். எனக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு போதகர் அங்கே சரியான வேதத்தின்படி அவர் போதிக்கிறார் என்றால் அதுதான் சரியான ஒரு சபை. வேதத்துக்கு அது புறம்பா இருந்தால், ஒண்ணுக்கு முன்னுக்கு பின் முரணா இருந்தால் அந்த சபையிலிருந்து வெளியே போயிடுங்க. பசுத்தாவியன் அங்க இருக்க மாட்டார். வார்த்தை எங்க இருக்கிறதோ அங்கதான் பசுத்தாவியன் இருப்பார். வார்த்தை இல்லாத இடத்துல பசுத்தாவியன் வரவே மாட்டார். பசுத்தமாக வாழ்ந்தாலும் அந்த சபையில உண்மையாக இருந்தாலும், வேதத்தின்படி சட்டத்திட்டங்களை கை கொண்டாலும், உபவாசம் இருந்தாலும், 100 நாள் உபவாசம் இருந்தாலும் பசுத்தாவியனர் அங்க இருக்க மாட்டார். அப்ப பாருங்கள், பசுத்தாவியனர் இந்த மனவாட்டியை என்ன செய்கிறார் என்றால் திரையினால் மூடுகிறார். இந்த உலகத்தின் பார்வைக்கு என்ன பண்றாரு, அவர் திரையினால் மூடி அவர் மறைத்து வைத்திருக்கிறார், ஒளித்து வைத்திருக்கிறார், மீட்கப்படுகிற நாள் வரையிலும். அதுதான் நான் சொன்ன, இலையில் மறைந்திருக்கிற ஒரு பழத்தை போல. நீங்க என்ன பண்றாங்க, நிறைய சபைகள்லாம் வந்து அப்படியே விளம்பரம் பண்றாங்க. பெரிய பெரிய கட்டிடங்களை என்ன பண்றாங்க, கட்டி அவங்க எல்லா வழியாகவும் என்ன பண்றாங்க, இது சுவிசேஷம் நினைச்சு என்ன பண்றாங்க, சபையை விளம்பரப்படுத்துகிறாங்க. எப்பவுமே இப்போ சொல்றேன், ஞாயிற்றுக்கு நாள்ல என்ன பண்ண முடியும், எது ஈஸியா கண்டுபிடிக்க முடியும், எது அதிகமாக விளம்பரப்படுத்தப்பட்டதோ அதுதான் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இன்னைக்கு இங்க ஒரு சபை இருக்கிறது என்பது விளம்பரம் ஆயிடுச்சுன்னா ஞாயிற்றுக்கு நாள்ல ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம். ஆமா, இங்க போனீங்கன்னா அந்த சந்தில ஒரு சபை இருக்க, போய் கண்டுபிடிங்க அப்படின்றவாங்க. அந்த சபை மாட்டிக்கும். எதுக்காக அந்த சொல்ல வருகிறான், இந்த புறம்பான அலங்கரிப்பும் கவர்ச்சியாக கொண்டிருக்கிற சபைகளும் ஞாயிற்றுக்கு நாள்ல மாட்டிக்கும். ஞாயிற்றுக்குள்ள மாட்டவங்க எல்லாருமே கல்லடி தான். எதுக்காக இந்த கல்லடின்னு நான் சொல்றேன் பாருங்க. இப்போ ரோட்ல போறவங்க எல்லாம், ரோட்டு ஓரத்துல ஒரு மரம் இருக்குன்னு வச்சுங்க, ஒரு வீட்டுல மரம் வச்சிருக்காங்க, ஒரு மாமரம் வச்சிருக்காங்க, கொத்து கொத்தா என்ன பண்ணுது, காய்கள்லாம் நல்லா செழிப்பாக வளர்ந்து செழிப்பா காய்ச்சி தொங்கும் போது ரோட்ல போறவங்க பார்ப்பான், ஆஹா என்ன இவ்வளவு காய்கள், யாரா வீட்டுல யாரா இருக்கிறாங்கன்னு காம்பவுண்ட் வழியா எட்டி பார்ப்பான், யாரும் இல்லைன்னா கழுதி கடிப்பான், இல்லை என்ன பண்ணுவான், காம்பவுண்ட் சுவர் வழியா எகிரி குச்சிக்குள்ள மரத்துல ஏறி பறிச்சுட்டு போயிடுவான். இதே போலதான் கல்லடி யாருக்கு, ஸ்தாபனத்துக்கு இருக்குது. ஞாயிற்றுக்கு நாள்ல இவங்களாம் கல்லடி தப்பிக்கவே முடியாது, இவங்களாம் மாட்டிப்பான். மரத்துல அணில் வரும், ஆஹா என்ன எவ்வளவு பழம் கொத்து கொத்தா தொங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும், கடிச்சு சாப்பிட்டுரும். பறவைகள் வரும், பறவைகள் என்ன பண்ணும், அப்படி பாக்குறது வெளியில தொங்கிட்டு இருக்கு, எல்லாமே அழகா குத்தி, ஆமா குத்தி ஒரு வழிபட்டு போடும், அரைக்குறையமா சாப்பிட்டு போயிடும்.
ஆனா இலையில் மறைந்திருக்கிற பழமை யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாது. அது போலதான் மனவாட்டி. அதனால தான் சொல்றேன், புறம்பான அலங்கரிப்பை நீங்க என்ன பண்ணாதீங்க. புறம்பான அலங்கரிப்பை விட்டுடுங்க. எளிமையா, தாழ்மையா, சிம்பிளா இருங்க. எளிமையா இருங்க. உங்க வாழ்க்கையில எவ்வளவு மேன்மைகள் வந்தாலும், எவ்வளவு உயர்ந்த ஒரு பதவி வந்தாலும் என்ன பண்ணுங்க, தாழ்மையா இருங்க. தகுதியான வஸ்திரங்களினாலும் நாணத்தினாலும் நற்கிரியைகளினாலும் என்ன பண்ணுங்க, ஆமா காண்பியுங்கள் என்று கூறினார். இங்க பசுத்த பவுல் இங்க கூறியிருக்கிறார், நம்மிடத்துல வீணான ஒரு பெருமைகள் இருக்கக்கூடாது, ஒரு கர்வம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன பண்ணுங்க, எல்லாருக்கும் முன்பாக உங்களை தாழ்த்தி கொள்ளுங்கள். மேன்மைக்கு முன்னது எது? தாழ்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாம் மேன்மையானவர்கள். கிறிஸ்து நம்ம என்ன செய்திருக்கிறார்? உன்னதத்தில் உயர்த்தி வைத்திருக்கிறார். அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்காரப்பட வேண்டியவர்கள் நாம். அப்ப இந்த பூமியில நீங்க தாழ்மையை கற்றுக்கொள்ளும் போதுதான் நீங்க என்ன பண்ண முடியும், அவரிடத்துல உன்னதத்தில் மேன்மையாக நீங்க போய் இருக்க முடியும். சரி, நாம் தொடர்ந்து நம்ம போவோம், போதுமான நேரம் இல்லை. இப்போ அப்படியான பிரதர், நான் கடைசியான ஒரு முடிவு நேரத்தில் கொண்டு வந்துட்டேன். இங்க நிறைய செய்தி நான் ஸ்கிப் பண்ணிட்டு போறேன், போதுமான நேரம் இல்லை. அப்படின்னா பிரதர், யார் மனவாட்டியாக இருக்க முடியும்? யார் பிரதர் மனவாட்டியாக இருக்க முடியும்? நம்ம இதெல்லாமே பார்த்துமே, நவீன மனவாட்டி இப்படிலாம் இருக்கக்கூடாது, புறமான அலங்கரிப்பு இருக்கக்கூடாது, எஸ்தரை போல குணாதிசயங்கள் காணப்படணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், நிறைய சட்டத்திட்டெல்லாம் சொல்றீங்க. பேசுறது எளிது, கேட்கறது எளிது, அதுபடி செய்யறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா பிரதர்? ஆதியிலே கிறிஸ்துக்களாக முன்குறிக்கப்பட்டவர்கள் தான் ஒரு கஷ்டமாவே தெரியாது. பசுத்த பவுல் எபேசியர் 1:4 அவர் எளிமையாக சொல்லியிருக்கிறார். நான் தொடர்ந்து இந்த வருகிற செய்திகளை நம்ம பார்ப்போம். அப்படியான பிரதர், யார் மனவாட்டியாக இருக்க முடியும்? எல்லாருமே அதுக்குள்ளாக வர முடியுமான்னு பார்த்தீங்கன்னா வர முடியாது. இயேசு கிறிஸ்து பூமியில வந்தார். எப்படி வந்தார்? பாவிகளை ரட்சிக்கும்படியாக வந்தார். அது ஒரு பொதுவான ரட்சிப்பு. ஆனா மனவாட்டி என்ற ஒரு ஸ்தானத்தில் வரும்போது எல்லாரும் அதுக்குள்ளாக வர முடியாது. எல்லாருமே என்ன பண்ண முடியாது, மனவாட்டி என்ற ஸ்தானத்தில் இணைக்கப்பட முடியாது. அப்படியானால் யார் இணைக்கப்பட முடியும்? இங்க பசுத்த பவுல் இங்க எபேசியர்ல 1:4 அதிகாரத்துல இங்க நான் இந்த தீர்க்கதரிசி செய்தியில எடுத்து வச்சேன். ஏன்னா குணாதிசயம் தான் ரொம்ப முக்கியமானது. இங்க விவாகமும் விவாகரத்தும் என்ற செய்தியில சொல்லியிருக்கிறார். பாவம் உலகத்தின் கண்களுக்கு அழகாய் உள்ளது, ஆனால் தேவன் அத்தகைய அழகில் தம்மை வெளிக்காட்டுவதில்லை. அது உங்களுக்கு தெரியுமா? தேவன் தம்மை நற்பண்பில் அழகான குணாதிசயத்தில் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார், வெளிக்காட்டுபவராய் இருக்கிறார். இது தீர்க்கதரிசி கூறியிருக்கிறார். பசுத்த பவுல் தான் சொல்றார், நற்கிரியைகளினால். அப்போ பாவமானது எப்படி இருக்கிறது? உலகத்தின் கண்களுக்கு இனிமையா இருக்கிறது, கவர்ச்சியா இருக்கிறது. ஆனா தேவன் அப்படிப்பட்ட அழகில் இல்லை என்று கூறுகிறார். உண்மையான அழகு என்பது உள்ளான அழகுதான். நீ உள்ளாகவே உள்ளான ஒரு மனிதன் பசுதாவை பெற்றிருப்பானால் அவன் வெளிப்புற தோற்றம் எல்லாமே மாறி போயிடும். மற்ற உலகத்தாரை போல அவனுடைய தோற்றம் இருக்காது. மற்ற உலகத்தாரை போல அவனால் முடிவெட்ட முடியாது. மற்ற உலகத்தாரை போல அவனால் பேச முடியாது. மற்ற உலகத்தாரை போல அவனால் ஜீவிக்க முடியாது. ஏன்? உள்ள யார் இருக்கிறார்? பசுதாவி இருக்கிறார். பசுதாவி அவர் இருக்கும்போது எப்படி இருப்பாரு? அவர் எப்படி விரும்புகிறாரோ அது போலதான் உங்களையும் வச்சிருப்பார். அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக உங்களை மாற்றுவார். மற்றவர் பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும்? முகம் பிரகாசமா இருக்கும். எஸ்தர் எப்படி இருந்தா? அதேதான். எஸ்தர் புறமான அலங்கரிப்பை புறக்கணித்தது போல இந்த மனவாட்டி, கிறிஸ்துவுக்காக நியமிக்கப்பட்ட ஒரே மனவாட்டி, அவளும் என்ன செய்திருக்கிறார்? உலக காரியங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாக பசுத்தாவிக்கு முன்பாக இருதயத்தை சுத்திகரித்துக் கொண்டு அவருடைய வார்த்தையை கைக்கொள்கிற ஒரு மனவாட்டியாக, ஆதி அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் தீர்க்கதரிசிகளுடைய செய்தியிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய கற்பனைகளிலும் கைக்கொள்கிறவளாக அவள் காணப்படுகிறார். அல்லேலூயா. இதுதான் இந்த 3 காரியம். நன்றாக நினைவில் கொள்ளுங்கள். தேவன் 3இல் பரிபூர்ணம் அடைகிறார். 3 என்ற எண் தேவனுடைய பரிபூர்ணமான எண். பிதா என்ற ஸ்தானத்தில், குமாரன் என்ற ஸ்தானத்தில், பசுத்தாவி என்ற ஸ்தானத்தில், இந்த 3 ஸ்தானத்திலும் இவர் என்ன செய்கிறார்? பரிபூர்ணம் அடைகிறார். அதே போலதான் மனவாட்டி ஆதி அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் தீர்க்கதரிசிகளுடைய செய்தியிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய கற்பனைகளிலும் இந்த 3மே ஒரு சபை கைக்கொள்ளும் போது அது பரிபூர்ணம் அடைய செய்கிறது. இப்ப பாருங்கள், இங்கே பசுத்த பவுல் கூறுகிறதை நம்ம வாசிப்போம். இங்கே எபேசியர் 1 அதிகாரம் 4வது வசனமும் 12வது வசனத்தை வாசிப்பீர்களா? நமக்கு முன்பாக நாம் அன்பில் பசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவருமாய் இருப்பதற்கு அவன் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, அடுத்த வசனத்தில் என்ன போடுறா? தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்டோம். அப்படியானால் சகோதரனே சகோதரே, யார் அவருடைய மனவாட்டியாக இருக்க முடியும்? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் கிறிஸ்து
மனவாட்டியாக இருக்க முடியும். அதுதான் பரிசுத்த பவுல் இங்க தெளிவாக கூறுகிறார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் யாரை கிறிஸ்துக்குள்ளாக தெரிந்து கொண்டாரோ அவருடைய தீர்மானத்தின்படியே அவர்கள் மாத்திரம் தான் முடியும் மனவாட்டியாக முடியும். எல்லாருமே கிறிஸ்துவின் மனவாட்டின்னு சொல்ல முடியாது. நீங்க அநேக சபைகள் என்ன சொல்கிறீங்க, நான் மனவாட்டி இயேசு கிறிஸ்து வரும்போது நான் தான் போவேன்னு சொல்றாங்க. இல்ல, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துக்குள்ளாக யாரெல்லாம் முன்குறிக்கப்பட்டார்களோ அவங்க மாத்திரம் தான் மனவாட்டியா இருக்க முடியும். எல்லாராலும் இருக்க முடியாது. அப்படியானால் பிரதர், இயேசு கிறிஸ்து சொன்னது ஞாபகத்துக்கு வருகிறதா? இந்த இடுக்கமான வாசல் வழியா பிரவேசிக்கிற எத்தனை பேர்? சில பேர் தான். அநேக பேர் அதில் உள்ள பிரவேசிக்க முடியாது. பாதாளம் எத்தனை பேர் விழுங்குகிறது? 3000 பேர் சபைக்கு போற 3000 பேரையும் பாதாளம் விழுங்கும். பாருங்க, இதெல்லாம் நடக்கதான் போகிறது. ஒரு சில பேர் தான் என்ன பண்றாங்க, இந்த இடுக்கமான வாசலை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஏற்கனவே இந்த செய்தியை பார்த்திருக்கிறோம். ஷெக்கினா மகிமை என்ற செய்தி 3 வாரங்களாக நான் பிரசங்கித்தேன். அந்த செய்தியில நம்ம பார்த்தோம் இடுக்கமான வாசல் எங்க இருக்கிறது, எப்படி 2000 வருஷத்துக்கு முன்பாக தேவன் அதை மறைத்து வைத்தார். 2000 வருஷம் ஆகியும் எப்படி அந்த வாசல் இடுக்கமான வாசலை கண்டுபிடிக்க முடியாம போனது, எப்படி அது வெளிப்படுத்தது, யார் அதை வெளிப்படுத்தினார், எப்போது அது வெளிப்பட்டது, எல்லாத்தையும் நம்ம அந்த செய்தியை நம்ம விளக்கமாக நம்ம பார்த்தோம். 3 வாரங்களாக அந்த செய்தியை நான் பிரசங்கித்தேன். இப்ப பாருங்கள், அப்ப யார் தான் உள்ள போக முடியும்? இன்னொரு செய்தி, இன்னொரு இடத்துல பரிசுத்த பவுல் அங்க கூறுகிறார். ரோமர் 9ஆம் அதிகாரம் 16 வசனத்தை வாசிப்பீர்களா? ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலயம் தான். அப்போ விரும்புகிறவங்க என்ன பண்ண முடியாது, மனவாட்டியாக வாங்க முடியாது. நீங்க விரும்பலாம், இந்த செய்தி நல்லா இருக்குது நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி நீங்க விரும்பலாம். ஆனால் நீங்கள் கிறிஸ்துக்குள்ளாக நீங்க முன்குறிக்கப்படாவிட்டால் நீங்களுடைய மனவாட்டியாக இருக்க முடியாது. இந்த செய்திக்குள்ளாக நீங்க வரலாம், சத்தியத்தை கேட்கலாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்போஸ்தலர் 2:10 படி ஞானஸ்நானம் எடுக்கலாம். ஆனால் நீங்கள் அவருடைய தீர்மானத்தின்படியே முன்குறிக்கப்படாதவர்களாக இருந்தால் நீங்கள் அவருடைய மனவாட்டியாக இருக்க முடியாது. அப்படியான யார் பிரதர்? ஒரு சில பேர் தான். விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, தேவனுடைய தீர்மானத்தின்படி அவர் யாரு இறங்கினாலும், யாருக்கு இரக்கம் காட்டினாலும் அவர்கள் மாத்திரம்தான். ஆதியில கிறிஸ்துக்குள்ளாக யாரை தெரிந்து கொண்டாரோ அவருடைய தீர்மானத்தில் அவர்கள் மாத்திரம்தான். அப்ப விரும்புகிறவனாலும் மனவாட்டியாக முடியாது, ஓடுகிறவனாலும் நம்ப முடியாது, மனவாட்டியாக இருக்க முடியாது. இன்னைக்கு எஸ்தர் எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டான்? அன்னைக்கு 127 நாடுகளுக்கும் அகஸ்வேரு ராஜா, 127 நாடுகளுக்கு ராஜா. அப்படிப்பட்ட ராஜாவுக்கு ஒரு மனவாட்டி, ஒரே ஒரு வேகண்ட் தான். ஒரே ஒரு வேகண்ட்டுக்கு எத்தனை ஆயிரம் பேர் வந்திருப்பாங்க, புரியுதா? 127 நாடுகளுக்கு ஒரு ராஜா வந்துருதான். அங்கே அரசாணை பிறப்பிக்கப்பட்டது, எனக்கு ஒரு மனவாட்டி என்ன பண்ணுங்க, எனக்கு ஒரு மனைவியை நீங்க என்ன பண்ணுங்க தேர்ந்தெடுங்க சொன்னாங்க. அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா அழகிகளையும் என்ன பண்ணிருப்பாங்க, கொண்டு வந்திருப்பாங்க. சௌந்தரியம் உள்ள பெண்களை இவர்கள் கொண்டு வந்திருப்பாங்க ராஜாவுக்காக. அநேக பேர் வந்தாங்க. ஆனா செலக்ட் ஆனது யாரு? ஒருத்தர் தான், அதான் எஸ்தர். வேதம் அப்படியாக கூடி இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்கள் அநேக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர். ஓட்டத்தை தொடக்கினவங்க எத்தனை பேர்? அநேக பேர் ஓட்டத்தை துவக்கினார்கள். ஆனா முடிக்கிறவங்க ஒருத்தர் தான், அதான் இந்த மனவாட்டி. இந்த மனவாட்டி தான் ஓட்டத்தை முடிக்கும். எல்லாராலும் ஓட்டத்தை முடிக்க முடியாது. அவருடைய தீர்மானத்தின்படியே முன்குறிக்கப்பட்டவர்கள் மாத்திரம் தான் இந்த ஓட்டத்தை முடிக்க முடியும். ஓட்டத்தை துவக்கினவர்கள் அநேக பேர். ஒரு 10 பேர் ஒரு ஓட்ட பந்தயத்தில் இருக்கிறானா ஜெயிக்கிறவன் ஒருத்தன் தான். முதலிடம் வருகிறது ஒருத்தன் தான். அது போலதான் சபை, அநேக சபைகள் இருக்கிறது. தீர்க்கதரிசியின் காலத்தில் 989 ஸ்தாபனங்கள் இருக்கிறது என்று கூறினார். இன்னைக்கு 1200 ஸ்தாபனங்கள் இருக்கிறது. 1200 ஸ்தாபனத்தின் மத்தியில் நாமும் ஒரு சபையாக இருக்கிறோம். நம்ம ஸ்தாபனம் கிடையாது, அவர்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள். அவருடைய வார்த்தையின் பாகமாக இருக்கும்படியாக தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாம். அவருடைய வார்த்தையின் ஒரே சரீரம், ஒரே மனவாட்டி நாம் மாத்திரம்தான். இந்த 1200 பேர் என்ன பண்றாங்க, ராஜாவுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. இப்ப என்ன பண்றாரு, இதுதான் தீர்க்கதரிசி அங்க தரிசனத்துல பார்த்தா. ஒவ்வொரு என்ன பண்றாங்க, ஒவ்வொரு சபையும் என்ன பண்றது, கடந்து போகும்போது ஒவ்வொன்றாக ரிஜெக்ட் பண்ணப்படுகிறது. அந்த ஒவ்வொரு சபையும் எப்படி இருக்கிறது, பார்வைக்கு நிர்வாணிகளாக இருந்தது என்று தீர்க்கதரிசி தரிசனத்துல பார்த்தா. ஆனால் ஒரு மனவாட்டி வருகிறார், தீர்க்கதரிசனுடைய கையை பிடிச்சிட்டு. அதான் அந்த உண்மையான மனவாட்டி. இங்க அகஸ்வேரு ராஜா என்ன செய்தார், ஒவ்வொரு அந்த மனவாட்டியாக நியமிக்கப்பட்ட ஒவ்வொரு கன்னிகை என்ன பண்ணுது, ஒவ்வொருத்தரும் வந்து நிற்கும் போது ராஜா சொல்றார், ரிஜெக்ட் ரிஜெக்ட், புறக்கணிக்கப்பட்டது, உங்களை என்ன பண்ணுங்க புறக்கணிங்க என்று கூறுகிறார். ஒவ்வொருத்தராக புறக்கணித்தார். யாரு இவங்க எல்லாம்? எப்படிப்பட்டவங்க? உலகத்தாரை போல ஜீவித்தவர்கள், உலகத்தாரை போல புறமான அலங்காரத்தில் காணப்பட்டவர்கள், ராஜாவை எப்படியாவது கவர்ந்து இழுக்கணும் என்று என்ன பண்ணாங்க, முயற்சி செய்தவர்கள். ஆனா எந்த ஒரு காரியமும் இல்லை, சிம்பிளா எளிமையா தாழ்மையா இனிமையா எளிமையா மறைந்திருந்த அந்த எஸ்தர் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும் போது ராஜாவுடைய கண்களில் என்ன கிடைச்சது, இரக்கமும் தயவும் கிடைச்சது. அதே போல இந்த மனவாட்டிக்கு நமக்கும் இரக்கமும் தயவும் கிடைச்சிருக்கு, அவருடைய மனவாட்டியாக இருப்பதற்கு. அல்லேலூயா.
நீங்கள் அதை விசுவாசிக்கவில்லையா? நீங்கள் அவரை நேசிக்கவில்லையா? எத்தனை பேர் அவரை நேசிக்கிறீங்க? கர்த்தர் எவ்வளவு மகத்தான தேவன். 1200 ஸ்தாபனங்கள் இருக்கிறது. ஆனால் 1200 ஸ்தாபனத்தை அவர் நிராகரித்து விட்டு கர்த்தர் தமக்கென்று ஒரு மனவாட்டியை தெரிந்து கொண்டார். எந்த மனவாட்டி அவருடைய வார்த்தையின்படி ஜீவிக்கிறாளோ, வார்த்தையை கை கொள்கிறாளோ, அப்போஸ்தலனுடைய உபதேசத்திலும் தீர்க்கதரிசிகளுடைய செய்தியிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய கற்பனைகளிலும் இருக்கிற ஒரு மனவாட்டியை அவர் தெரிந்து கொண்டார். எப்படி தெரிந்து கொண்டார்? அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி. அல்லேலூயா. இங்கே இயேசு கிறிஸ்துவும் அதை குறித்து இங்கே கூறியிருக்கிறார். இங்கே இயேசு கிறிஸ்து நீங்கள் யோவான் 6:44 நீங்க வாசிப்பீர்களா? இங்கே என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். சகோதரனே, என் பிதா அவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் மனவாட்டியாக இருக்க முடியாது. அப்ப யாரு பிதா? பிதா இந்த இடத்துல யாரை சொல்லி இருக்கிறது? தேவனை சொல்லி இருக்கிறது. இது சொல்லுகிறது யார்? இயேசு கிறிஸ்து. என் பிதா இழுத்துக் கொள்ளாவிட்டார். பரிசுத்த பவுல் கூறும்போது அவர் என்ன சொல்லுகிறார்? அவர் கிறிஸ்துக்குள்ளாக. யார் அந்த அவர்? அவர்தான் தேவன். தேவன் கிறிஸ்துக்குள்ளாக யாரை முன்குறித்தாரோ அவருடைய அனாதி தீர்மானத்தின்படியே, அவருடைய அனாதி நோக்கத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படியே அவர்கள் தான் மனவாட்டி. அதே போலதான் இயேசு கிறிஸ்து கூறுகிறார், என் பிதா அவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் கிறிஸ்துவின் மனவாட்டியா இருக்க முடியாது. அவனை கடைசி நாளில் எழும்ப பண்ணுவேன். எது கடைசி காலம்? எந்த கடைசி நாட்களில்? இதுதான் இந்த கடைசி காலத்தில். இந்த கடைசி காலத்தில் தான் நான் பண்ணுவேன், இந்த மனவாட்டியை நான் எழும்ப பண்ணுவேன். நியாயத்தீர்ப்பு வரப்போகிறது. இதான் கடைசி காலம். யாருக்கு நியாயத்தீர்ப்பு? லவோதிகேயாவுக்கா இல்ல மனவாட்டிக்கா? லவோதிகேயன் காலத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிற மனவாட்டிக்கா அல்லது லவோதிகேய சபைக்கா? யாருக்கு இந்த டெட்லைன்? நியாயத்தீர்ப்பு தான் டெட்லைன். இந்த டெட்லைன் யாருக்கு? இந்த நியாயத்தீர்ப்பு டெட்லைன் யாருக்கு? மனவாட்டிக்கு. ஏன்னா மனவாட்டி என்ன செய்யணும்? நியாயத்தீர்ப்பு அந்த டெட்லைன் வரதுக்கு முன்னாடியே ஆயத்தப்பட்டு கிறிஸ்துவோடு கூட பறந்து செல்ல வேண்டும். அப்ப யாருக்கு டெட்லைன்? லவோதிகேயாவுக்கா அல்லது லவோதிகேயன் சபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மனவாட்டிக்கா? இந்த மனவாட்டிக்கு தான் டெட்லைன். சகோதரனே, சற்று நீங்க யோசிச்சு பாருங்க. டெட்லைன் எங்க இருக்கிறது? ரொம்ப நெருக்கத்துல இருக்கிறது. ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பீஸா டெலிவரி, ஒரு இது டாமினோஸ் பீஸான்னு வச்சுங்களேன். இந்த டாமினோஸ் பீஸால வந்து என்ன பண்ணோம்? ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். 1 மணி நேரத்துல ஒரு கஸ்டமருக்கு ஆர்டர் டெலிவரி பண்ணணும். இதான் டெட்லைன். 1 hour தான் டைம். அந்த 1 hour டைம்ல என்ன பண்ணணும்? கஸ்டமருக்கு சரியான நேரத்துல போய் சேர்ந்துடணும். அப்படி சேரலனா அதுக்கான பணம் கிடையாது. அது வந்து ஃப்ரீயா பெற்றுக்கொள்ளலாம் கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அப்ப டெலிவரி பண்றவன் என்ன செய்வான்? என்ன ஆனாலும் சரி 1 மணி நேரத்துல எப்படியாவது என்ன பண்ணணும்? டெலிவரி பண்ணணும். இல்லனா நான் போனது எல்லாமே வீண். நான் இவ்வளவு தூரம் ஓடின அந்த ஓட்டம் எல்லாம் வீணாய் போய்விடு. நீ சபை நீங்க அநேக ஓட்டத்தை அநேக பேர் துவக்கி இருக்கிறாங்க. ஆனா அதை முடிக்கிறவங்க ஒருத்தர் தான். 1 மணி நேரம் தான் டெட்லைன். அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்? அங்க போய் சேர்ந்துடணும். சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடணும். இல்லைன்னா நீங்க பட்ட பாடுகள் உழைப்புகள் எல்லாம் வீண். முயற்சிகள் எல்லாம் தோல்விதான். இப்ப அப்படி இருக்கும்போது அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? இன்னும் 1 மணி நேரத்துல நம்ம டெட்லைன்னா அப்ப நம்ம எப்படி இருக்கோம்? சும்மா உட்காந்துருக்கணுமா? இல்ல. இதுவரையிலும் நாம் நேசித்ததை காட்டிலும் இன்னும் அதிகமாக அவரை நேசிக்கணும். இதுவரையிலும் பசுத்தமாய் வாழ்ந்ததை காட்டிலும் இன்னும் அதிகமாய் பசுத்தமாய் நாம் வாழ வேண்டும். இதுவரையிலும் அவரை கிட்டி நெருங்கி சேர்ந்ததை விட இன்னும் நம்ம அதிகமாய் கிட்டி நெருங்கி சேரணும். அதான் வேதம் கூறுகிறது. பாவம் செய்கிறவன் என்ன பாவம் செய்யட்டும். யாருமே கண்டுக்காதீங்க, விட்டுருங்க. பாவம் செய்கிறவன் என்ன பாவம் செய்யட்டும். பசுத்தமாகிறவன் இன்னும் பசுத்தமாகட்டும். நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும். கொலை செய்கிறவன் இன்னும் அதிக கொலைகளை செய்யட்டும். தவறு செய்கிறவன் இன்னும் அதிகமாக தவறு செய்யட்டும். தூங்கிக் கொண்டிருக்கிறவன் உறங்கிக் கொண்டிருக்கிறவன் இன்னும் அதிகமாக உறங்கட்டும். ஆனால் விழித்துக் கொண்டிருக்கிறவன் இன்னும் அதிகமாக விழித்திருந்து அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கட்டும். சொல்ல விரும்புகிறவர்கள் என்ன பண்ண முடியாது? இந்த மனவாட்டியாக வர முடியாது. தேவன் என்ன செய்தார்? நம்மை அழைத்து, அவருடைய அழைப்பின்படியே நம்மை அழைத்து, யாரை முன்குறித்தார்? அவர்களை அழைத்து இப்பொழுது நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறாரா இல்லையா? அது உணர்ந்தவர்களுக்கு தெரியும், அது புரிந்தவர்களுக்கு தெரியும். அவர் நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். எப்படி மகிமைப்படுத்தி இருக்கிறார்? அவருடைய வார்த்தையினால, பசுத்த ஆவியினால நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்படியான சகோதரனே, இப்ப பாத்தீங்களா? அப்ப யார் தான் அவருடைய மனவாட்டியா இருக்க முடியும்? விரும்புகிறவனாலும் கிடையாது, ஓடுகிறவனாலும் கிடையாது. என் பிதா யாரை இழுத்தாரோ அவர்கள் மாத்திரம்தான். உலகத்திற்கு முன்பாகவே யார் கிறிஸ்துக்குள்ளாக முன்குறிக்கப்பட்டாங்களோ அவருடைய தீர்மானத்தின்படி அவர்கள் மாத்திரம்தான் மனவாட்டியாக இருக்க முடியும். அப்ப கடைசி காலத்தில் நான் அவனை எழும்ப பண்ணுவேன் என்று இயேசு கிறிஸ்து கூறினார். அந்த கடைசி காலத்துல தான் நம்ம இருக்கிறோம். இந்த கடைசி காலத்துல நம்ம எழும்ப பண்ணி இருக்கிறார். நம் முடிவு நேரத்துல நம்ம இருக்கிறோம். சகோதரனே, நீங்க பல செய்தியில நீங்க சொல்லிருக்கீங்களே, விருப்பம் உள்ளவன் எவனோ. நான் செய்தி முடிவு நேரத்துல வந்துட்டேன். விருப்பம்
அப்படி நீங்க சொன்னீங்களே, அப்ப விருப்பம் உள்ளவனா உள்ள வரலாமா? கிடையாது. நீங்க இந்த வெளிப்படுத்தல் 22:17 அங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பனாக, தாகமா இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். சகோதரனே, இந்த அழைப்பு யாருக்கு? இதான் கேள்வி. யாரை குறித்து இது சொல்லப்பட்டிருக்கிறது? யாருக்கு இந்த அழைப்பு? பாவிகளுக்கா அல்லது ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டவர்களுக்கா? ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டவர்கள் தான். எல்லாராலுமே என்ன பண்ண முடியாது, இதுக்குள்ளாக வர முடியாது. விரும்புகிறவனாலும் கிடையாது, ஓடுகிறவனாலும் கிடையாது, யாராலுமே கிடையாது. இந்த அழைப்பு யாருக்குன்னா, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துக்குள்ளாக யாரெல்லாம் மனவாட்டியாக இருக்க வேண்டும் என்று அவருடைய தீர்மானத்தின்படி ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ கோஷத்திலே அந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு யாரு மனைவியா இருக்க போறாங்களோ அவர்கள் மாத்திரம்தான் அந்த அழைப்பு. கடைசி காலத்துல நீங்க எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லியிருக்கீங்க? எல்லாருமே உள்ள வந்தாங்களா? கிறிஸ்துக்குள்ளாக முன்குறிக்கப்பட்டவர் மாத்திரம் தான் உள்ள வர முடியும். எல்லாராலும் என்ன பண்ண முடியாது, இதுக்குள்ளாக வர முடியாது. அப்படியானால் இந்த வசனமானது, இந்த வார்த்தையானது கிறிஸ்துக்குள்ளாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு இந்த அழைப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகினாலே மனவாட்டியாக யாரை அழைத்தாரோ அவர்களுக்கு தான் இந்த மனவாட்டியாக மாற முடியும். அவர்களை தான் தேவன் என்ன பண்றார், அழைத்து அவரை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். நம் முடிவு நேரத்தில் வந்துட்டோம். சகோதரனே, மிகுந்த எச்சரிக்கையுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய சபை போதகர் சொன்னது போல நிறைய பேர் செய்தியெல்லாம் கேட்டிருப்பீங்க. சபையானது எப்படி இருக்கிறது, நெருக்கத்தில் இருக்கிறது, யுத்தமானது ஏற்கனவே தொடங்கிவிட்டது. இந்த தொடங்கப்பட்டிருக்கிறது, இதுக்கு முடிவு இருக்காது. ஆனா தீர்க்கதரிசி கூறுகிறார், உலகத்தில் ஒரு அணுகுண்டு ஒரு நாட்டின் மேல் வந்து விழுவதற்கு முன்பாகவே மனவாட்டி அவங்க மேலே சென்றிருப்பார் என்று கூறினார். தீர்க்கதரிசி கூறுகிறார், தூதர்கள் ஆயத்தமா இருக்கிறாங்க. அங்கே எக்காலமும் நாதஸ்வரங்களும் வீணைகளும் இசைக்கருவி வாசிப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார்கள். தூதர்கள் என்ன பண்றாங்க, ரெடியா இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து இப்ப எப்படி இருக்கிறார், ஆயத்தமா இருக்கிறார். இப்ப தேவனுடைய சத்தத்துக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். இப்ப பிரதான தூதனுடைய சத்தத்தில் போய் கொண்டிருக்கிறது. தேவ எக்கால முழங்கம். அப்படி இந்த மனவாட்டியானவர்கள் என்ன பண்ணது, பூமியிலிருந்து மறுரூபமாக்கப்பட்டு கன்னிமை பொழுதிலே அவள் மறுரூபமாக்கப்பட்டு தேவனோடு கூட பறந்து செல்வோம். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாம் நெருக்கத்தில் இருக்கிறோம். யுத்தமானது ஏற்கனவே தொடங்கிவிட்டது. அது எப்ப முடிய போகும் தெரியாது, அது முடிவே கிடையாது. சகோதரனே, இது துவக்கம். ஒருவேளை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறது கடைசி செய்தியாக இருக்குமானால் நீங்க இதுக்குள்ளாக வந்துருங்க. ஏன்னா இன்னும் கதவு அடைக்கப்படலை, அடைக்கப்பட வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். கடைசி தருணமாக இது இருக்குமானால் உள்ள வந்துருங்க. இந்த அழைப்பு எல்லாருக்குமே. ஒருவேளை பரிசுத்த ஆவியானவருடைய இருதயத்தில் பேசி நீங்கள் உண்மையாகவே கிறிஸ்துக்குள்ளாக முன்குறிக்கப்பட்டவர்களா இருப்பீர்களானா, நீங்கள் கிறிஸ்துவின் மனவாட்டியா இருக்கும்படிக்கு தேவன் உங்களை முன்குறித்திருப்பாரானா அவருடைய அழைப்பின்படி நீங்க உள்ள வந்துருங்க. கால தாமதிக்காதீங்க. இனி நேரம் ஒன்றும் இல்லை, இனி காலம் ஒன்றும் இல்லை. நீ புதிதான ஒரு தீர்க்கதரிசி வந்து கர்த்தர் உரைக்கிறதாவது என்று கூறுவதும் இனி இல்லை. எல்லாமே முடிந்து விட்டது. மனவாட்டியின் யுகமே முடிகிறது. லவோதிக்கேயா தான் இது என்ன பண்ணுது, அவங்க தான் நியாயத்திற்கு நாளில் உள்ள போறாங்க. ஆனா மனவாட்டி நியாயத்திற்கு நாளில் உள்ள போவது கிடையாது. ஆனால் மனவாட்டி நியாயத்திற்கு வருவதற்கு முன்பாக கடந்து செல்கிறார். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 19:7-9 வாசிப்போம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கழுவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். இது தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மகிமையான ஒரு வசனம். அதாவது தீர்க்கதரிசி இங்கே கூறுகிறார், என்ன கூறுகிறார் என்றால், ஒரு மனவாட்டி இருக்க போகிறார். ஆகாயத்தில் அவளுக்கு என்ன செய்ய போகிறது, விருந்து ஒன்று பரிமாறப்பட போகிறது. அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். இங்க யோவான் அங்கே அதை எழுதியிருக்கிறார். இந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற சகோதரனே, நம்ம எல்லாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். 10 லட்சத்தில் ஒருவராக தேவன் என்ன செய்கிறார், ஒவ்வொருவராக கோதுமை மணியை போல அவர் சேகரித்து வைத்திருக்கிறார். இந்த சிறு கூட்டம் தான் என்ன பண்ணோம், உலகத்தை ஜெயிக்கும். எல்லா சபைகளும் உலகத்தை ஜெயிக்க முடியாது. இந்த 3 காரியங்கள் எந்த சபையில காணப்படுகிற அவர்கள் மாத்திரம்தான் உலகத்தை ஜெயிப்பார்கள். தேவன் எதை தெரிந்து கொண்டாரோ, எந்த சபையை தேவன் முன்குறித்து தெரிந்து கொண்டாரோ அந்த சபை மாத்திரம்தான். இயேசு கிறிஸ்துவை போலதான் அவங்களும் இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து எப்படி இல்லை, அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, விரும்பத்தக்க ரூபம் அவங்களுக்கு ஏதாவது இருந்தது. அது போலதான் நம்முடைய மனவாட்டி ஒரு ஏழ்மையான எளிமையான ஒரு கூடாரம். மற்றவர்களை போல, மற்ற சபைகளை போல நம்ம ஆடம்பரமான சபைகள் நம்ம இல்லை. இப்ப நீங்க வந்திருக்கலாம், எப்படி வந்தீங்க? இது ஒரு பெரிய ஒரு ஆடம்பரமான சபை, 3000 பேர் இந்த சபைக்கு வராங்கன்னு நினைச்சிட்டு வந்தீங்களா? இல்ல,
தேவன் எளிமையில் மறைந்திருக்கிறார் என்றதுதான் உண்மை. எல்லாருமே இதுக்குள்ளாக வரல. தேவனுடைய வார்த்தையை ருசி பார்த்தும் உண்மையான ஞானஸ்நானத்தை பெற்றும், ஆனா வார்த்தை என்ன பண்ண, காலின் கீழ் போட்டு மிதித்து இந்த வார்த்தையை புறக்கணித்து, எந்த ரத்தம் அவர்களை சுத்திகரித்ததோ அந்த ரத்தத்தை அவர் காலின் கீழ் போட்டு மிதித்தார். மிதித்து விட்டு உலகம் தான் எனக்கு முக்கியம், எனக்கு ஆசீர்வாதம் தான் முக்கியம், எனக்கு பணம் தான் முக்கியம் சொல்லி என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்துவை புறம்பாக்கி போட்டு உலகத்துக்காக ஓடி போனார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை புறக்கணித்தார், இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை புறக்கணித்தார், அவருடைய இரக்கத்தை புறக்கணித்தார். இரக்கத்தை புறக்கணித்தார். நியாயத்தீர்ப்பை என்று வேறு எதுவுமே அவர்கள் விடப்படவில்லை. நியாயத்தீர்ப்பு வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சகோதரனே, நமக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம் நமக்கு வரவில்லை. நீங்கள் எதை பார்த்து இதற்குள்ளாக வந்தீர்கள்? எதை பார்த்து நீங்கள் நான் ஒரு அவருடைய வார்த்தையின் சரீரம் என்பதை உணர்ந்தீர்கள்? நம்மளுடைய வார்த்தையின் பாகமாக இருக்கிறேன் என்பதை எதை குறித்து நீங்கள் ஒரு உறுதியும் ஒரு நிச்சயமும் உங்களுக்குள்ளாக வந்தது? இந்த சபையின் கூடாரத்தை பார்த்தா, இந்த சபையின் தோற்றத்தை பார்த்து உள்ள வந்தீங்களா? இல்ல, நீங்கள் எல்லாம் அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி முன்குறிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஒரு அனாதி தீர்மானத்தின்படி தான் உள்ள வந்தீங்க. நீங்கள் கிறிஸ்தவன் என்பது விருப்பத்தின்படி நீங்கள் கிறிஸ்தவர் ஆகவில்லை, அவருடைய தீர்மானத்தின்படி தான் நீங்கள் கிறிஸ்தவர் ஆனீர்கள். எல்லாருமே நம்ப முடியாது. யாரும் சொல்லலாம் நான் கிறிஸ்தவன் 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 என்று. ஆனா உண்மையான கிறிஸ்தவன் ஒருத்தர் இருக்கிறான். ஒரு சபையில் 3 வகையான விசுவாசிகள் இருக்கிறார்கள் என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். அதனாலதான் சொல்றேன், உண்மையான விசுவாசி அவன் கோதுமை மணியை போன்றவர். எல்லாருமே அதுக்குள்ளாக வர முடியாது. தேவன் இருப்பது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமா இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷம் 7வது வசனம் நிறைவேறும். நம்ம சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம், அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, நேரமானது சமீபித்து விட்டது. நாம் பறந்து செல்லப்பட வேண்டிய நேரம் இது. இனி ஒரு புதிதான ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானப்பட்டு அவன் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அவன் பசுத்தாவை பெற்றுக்கொண்டு இந்த செய்தியை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதன்படி வாழ்ந்து அதன்படி மரிப்பதற்கு இனி காலம் இல்லை, நேரம் இல்லை. ஆனா எனக்கு தெரியல, அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமாக அந்த நாட்கள் என்ன பண்ணோம், நீடிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினாலே கடைசி மனிதன் ரட்சிக்கப்படுகிற வரையிலும் தேவன் என்ன செய்கிறார், அவர் அப்படியே இரக்கமுள்ளவராகவே இருக்கிறார். ஏன்னா கடைசி மனிதன் ரட்சிக்கப்படணும், அந்த இரக்கம் கடைசி வரைக்கும் இருக்கும். ஆனா கடைசி மனிதன் ரட்சிக்கப்படும் போது, ஒருவேளை இந்த காலை வேளையில இந்த மத்தியான நேரத்துல அந்த கடைசி மனிதன் இப்போ ரட்சிக்கப்பட்டாலும் இப்பொழுது அவருடைய வருகை வந்துடும். இது உண்மை. தேவன் இருப்பது எவ்வளவு நிச்சயமோ நான் சொன்னது அதுவும் நிச்சயம். சோழனே, ஒரு மணவாட்டி ஒருவர் இருக்க போகிறார். அங்கே கல்யாண விருந்தானது அங்கே பரிமாறப்பட போகிறது ஆகாயத்திலே. தேவன் இருப்பது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமா இந்த காரியங்கள் நடக்க போகிறது என்று தீர்க்கதரிசி கூறி இருக்கிறார். நான் தீர்க்கதரிசி சொன்னதே தான் நான் சொல்றேன், என் சொந்த சுய சித்தத்தின்படி நான் சொல்லல. ஒரு மணவாட்டி ஒருவர் இருக்க போகிறார். மத்திய ஆகாயத்திலே அவளுக்கு விருந்தானது அங்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. தேவன் இருப்பது எவ்வளவு நிச்சயமோ அந்த காரியங்கள் இப்பொழுது நிச்சயமாக நடக்கும். அங்கே ஒரு மேஜையானது அமைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த மேஜையிலே நாம் ஒருவரை காண்போம். சகோதர சகோதரியே, இந்த தாழ்மையான எளிமையான இந்த கூடாரத்திலே நாம் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக அவரை நேசித்தோம். ஒரு மனதாக ஒரே சரீரமாக கூடி ஆடல் பாடலோடு கூட கரங்களை தட்டி உற்சாகமாக பாடி செய்திகளாம் கேட்டு ஒருமனப்பட்டு சகோதர சிநேகத்தோடு கூட நாம் இருந்து ஒருவர் அன்பு கூர்ந்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்து ஒருவர் தாங்கி எல்லாவற்றையும் நாம் இந்த பூமியிலே நாம் என்ன பண்ணோம், செய்தோம். ஆனா கொஞ்சம் சற்று நினைச்சு பாருங்க, நீங்களும் நானும் இங்க இருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளும் அந்த கல்யாண விருந்திலே அந்த மேஜையிலே அவரோடு கூட அமரும் போது நம்ம ஒருவர் பக்கத்துல உட்கார்ந்து ஒருத்தர் பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அந்த தாழ்மையான எளிமையான கூடாரத்திலே நம்ம ஒருமனப்பட்டவர்களாக நாம் சேர்ந்து அவரை ஆராதித்தோமே. அல்லேலூயா. நினைச்சு பார்க்கும்போதே கண்கள் எல்லாம் கலங்குகிறது. தீர்க்கதரிசி கூறுகிறார், நம் கண்ணீர் யாவையும் அவர் துடைப்பார். அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்ல தேவனா இருக்கிறார். நம்ம ஆடம்பரமான ஒரு சபை அல்ல, இந்த எளிமையான ஒரு தாழ்மையான ஒரு கூடாரத்திலே நாம் ஒருமனப்பட்டவர்களாக ஒரே சரீரமாக எல்லா கஷ்டத்தையும் எல்லா நஷ்டத்தையும் எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு கிறிஸ்துவின் நிந்தையை சுமக்கிறவர்களாக இந்த பூமியில காணப்பட்டு ஒருமனதாக ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு ஒரே ஆவியை பெற்று இசைவாய் அவர் மேல் கூட்டி கட்டப்படுகிற ஒரு மாளிகையாக கிறிஸ்துவின் ஒரே சரீரமாக நாம் இந்த பூமியில அவரை ஆராய்த்துமே, நாம் அவரை தொழுதோம் அல்லவா? பாருங்கள், இறுதியான ஒரு நேரம், கண்ணீர் எல்லாம் மாறும், கஷ்டங்கள் எல்லாம் தொலைந்து போகும். ஆட்டுக்குட்டியானவர் தாமே நம்முடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். அடுத்த வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கு. நீங்க பாருங்கள், இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். இயேசு கிறிஸ்து இங்கே
பசுத்த ஆவியானவர் வந்து யோவானுக்கு அதை வெளிப்படுத்துகிறார். கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். எனக்கு தெரியல எத்தனை பேர் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்போம் என்று. ஏன்னா இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்கிற ஒரு சில பேர் தான். எல்லாருமே அதுக்குள்ளாக பிரவேசிக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா முடியாது. சகோதரனே, இந்த பூமியில வாழ்கிறது ஒரே ஒரு குறிக்கோளோடு தான் நாம் வாழ்கிறோம். எந்த குறிக்கோளோடு கூட நாம் வாழ்கிறோம்? எப்படியாவது நான் தேவனுடைய ராஜ்யத்தை காண வேண்டும், எப்படியாவது நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த வழியில எப்படியாவது நம்ம என்ன பண்ணணும்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி தான் என்ன பண்றாங்க? ஆயிரக்கணக்கான 10,000 ஜனங்கள் இன்னைக்கு என்ன பண்றாங்க? இன்னைக்கு சண்டே சர்வீஸ்ல போய் கூடி ஜெபித்து எல்லாமே ஆடல் பாடலோடு அப்படியே இசைக்கருவிகளோடு வாசிச்சு அப்படியே கலர் லைட் எல்லாம் போட்டு அப்படியே அந்நிய பாஷையெல்லாம் பேசி எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஆனா தேவனுடைய ராஜ்யத்தை அவங்க இழந்திருப்பாங்க. அவங்களுக்குள்ளும் ஒரு குறிக்கோள் இருக்கிறது, அதுதான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று. நமக்குள்ளும் ஒரு குறிக்கோள் இருக்கிறது, அதே குறிக்கோள் தான் இயேசு கிறிஸ்துவின் முகத்தை நாம் பார்க்க வேண்டும். நமக்காக ஜீவன் தந்த இரட்சகருடைய முகத்தை நாம் காண வேண்டும். என்னை உலகத்திலிருந்து வேறு பிரித்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்து என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து எனக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு என் அக்கிரமங்களை எல்லாம் சுமந்து என் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவனுடைய ஆட்டுக்குட்டியை நான் பார்க்க வேண்டும். பாவியாய் இருந்த என்னை ரட்சித்து என் பாவத்தை எல்லாம் தன்னுடைய ரத்தத்தினால் சுத்திகரித்து என்னை மாசற்றவனாக குற்றமற்றவனாக ஒரு சன்னிதானத்தில் நிற்க செய்த தேவனை நான் காண வேண்டும். ஒவ்வொரு அடிகளும் சறுக்கும் போது அவர் தான் நம்மை தாங்குகிறார், அவர் கிருபை நம்மை தாங்குகிறார். ஏன்னா நம்ம அவர்களாக முன்குறிக்கப்பட்டவர்கள். தேவன் உங்களுக்கு ஒரு காரியம் நேரிடும் போது அவரால் பொறுத்துக் கொள்ள முடியாது, அவர் பொறுமையா இருக்க முடியும். ஏன்? அவர்களில் அன்பா இருக்கிறார். ஒரு மனுஷன் என்ன செய்வான்? ஒரு பெண் மேல அதிகமான அன்பை வைத்திருக்கும் போது அல்லது ஒரு புருஷன் தன் மனைவியை அதிகமாக நேசிக்கும் போது அவன் எதையெல்லாம் விரும்புகிறாளோ அதையெல்லாம் என்ன பண்ணுவான்? அந்த புருஷன் எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பான். அதே போலதான் கிறிஸ்துவும் மனவாட்டியை அதிகமாய் அவர் நேசிக்கிறார், உங்களை அவர் அதிகமாய் நேசிக்கிறார். ஆனா நாம் தான் அவருடைய சத்தத்துக்கு விலகி ஓடிடுறோம், நாம் தான் அவரை விட்டு விலகி போயிடுறோம். எந்த ஒரு சூழ்நிலையும் என்ன பண்ண முடியாது? கிறிஸ்துவின் அன்பை பிரிக்க கூடாது. பசியானாலும் நிர்வாணமானாலும் பட்டயமானாலும் எந்த ஒரு காரியமும் கிறிஸ்துவின் அன்பில் இருந்து நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று பரிசுத்த பவுல் கூறுகிறார். புருஷர்களே, மனைவியிடத்தில் அன்பு கூறுங்கள், கிறிஸ்து தம்முடைய சபையிலே அன்பு கூறுகிறது போல அவர் நம்மை நேசிக்கிறார். ஒவ்வொரு முறையும் உங்கள் கால்கள் சறுக்கும் போது அவருடைய கிருபை உங்களை தாங்குகிறது. பாருங்கள், நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான். ஏன்? அவன் முன்குறிக்கப்பட்டவன், அவனுடைய தீர்மானத்தின்படி முன்குறிக்கப்பட்டவன். அவன் தோற்று போக முடியாது. அவன் உலகத்தை ஜெயிக்கிறவன், ஜெயிக்கொள்கிறவன், உலகத்தை எல்லாவற்றையும் அதாவது ஜெயிக்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான் என்று வேதம் கூறுகிறது. இதே வெளிப்படுத்தலாம் சொல்லப்பட்டிருக்கு. நாம் ஜெயிக்கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நாம் தான் ஜெயிப்போம், மற்றவங்களாம் ஜெயிக்க முடியாது. அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். நான் தான் ஜெயிப்பேன், நான் ஜெயித்து எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வேன். இந்த மனவாட்டிக்கு எப்படிப்பட்ட காரியமா இருக்கிறது? இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாளி. பரிசுத்த பவுல் கூறினதை நாம் வாசிச்சோம். சகலமும் எல்லாமே அவருக்கு என்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது, நாமும் அவருக்கு என்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். சகலத்துக்கும் சுதந்திரவாளியாக யாருக்கு? சகலத்துக்கும் சுதந்திரவாளியாக இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவரே ரட்சிப்பின் அச்சாரமாக இருக்கிறார் என்று பரிசுத்த பவுல் கூறுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து யாரு? சுதந்திரவாளி. அவர் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிருக்கிறது. ஆனா பாருங்கள், அவருடைய மனவாட்டியாக அவரோடு கூட நாமும் ஆளுகை செய்வோம் என்று வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய ஆளுகை எது வரைக்கும் இருக்கிறதோ அந்த ஆளுகை வரையிலும் நாமும் அவரோடு கூட ஆட்சி செய்வோம். அல்லேலூயா. ஏன்? அவர் ராஜாதி ராஜா, அவர் கத்தாதி கத்து. பாருங்க, அவருடைய ராஜ்யம் வரும். அந்த ராஜ்யத்தில் பாவம் இருக்காது, மரணம் இருக்காது, எதுவுமே இருக்காது. வெறும் பசுத்தவான்கள் மாத்திரம் தான் இருப்பார்கள். ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் தான் இருப்பாங்க. நாம் அவரோட இயேசு கிறிஸ்துவோடு கூட என்ன பண்ணுவோம்? அவரோடு கூட சிங்காசனத்தில் அமர்ந்தவர்களாக அவருடைய எல்லை வரைக்கும் எது வரைக்கும் இருக்கிறதோ ஆமா, புதிய வானத்தையும் புதிய பூமியிலும் நம்ம என்ன பண்ணுவோம்? வந்து அரசாட்சி செய்வோம். அவரோடு கூட ஒரு மனவாட்டியாக இல்ல, மனைவியாக, ராணியாக வருவோம். இந்த பூமியில் இருக்கிறவங்க தான் நம்ம மனவாட்டி. பூமியிலிருந்து கடந்து அவரோடு கூட கடந்து செல்லும் போது கல்யாண விருந்து அங்கே இருக்கிறது. பிறகுதான் நம்ம மனைவியாக, ராணியாக மாறுகிறோம். அவர் ராஜாவாக இருப்பார், நம்ம ராணியாக இருப்போம். சகோதரனே, நீங்க அவரை நேசிக்கவில்லையா? உலகத்துல எத்தனை கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான பில்லியன் கணக்கான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனா அதையெல்லாம் தாண்டி கர்த்தர் நம்மை எளிமையிலே தாழ்மையிலே நம்மை முன்குறித்து நம்மை ஒரு மனதாக ஒன்று சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம சொந்தக்காரர்கள் பெரியவர்கள் அல்ல, நாம் எல்லாமே சொந்தக்காரர்கள் தான். நம்ம எல்லாமே ஒரு சகோதரர்களாக, ஒரு சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். ஏன்னா கர்த்தர் நம்மை என்ன பண்ணியிருக்கிறார்? ஒரே ஆவியிலே நம்மை இணைத்திருக்கிறார், ஒரே வார்த்தையிலே நம்மை இணைத்திருக்கிறார், ஒரே செய்தியிலே நம்மை இணைத்திருக்கிறார். அல்லேலூயா. இது மகத்தான ஒரு செய்தி.
இந்த செய்தியை யாரும் தவற விட்டாதீங்க. என்னுடைய விருப்பமும் என்னுடைய விசுவாசமும் ஒன்றே ஒன்றுதான். இந்த சிறிய எளிமையான இந்த கூடாரத்திலே ஒரு விசுவாசியும் கூட என்ன பண்ணக்கூடாது, தவறி போயிடக்கூடாது. எல்லாருமே என்னுடைய ராஜ்யத்தை காணணும். அதுதான் என்னுடைய விருப்பமும் ஜெபமும் என்னுடைய விசுவாசம். ஒருவரும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இழக்கப்பட்டவர்களாக காணக்கூடாது. எல்லாருமே என்ன பண்ணணும், தேவனுடைய ராஜ்யத்தை சொந்தரிக்க வேண்டும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், நம்ம முழு மூச்சோடு கூட நம்ம என்ன பண்றோம், எப்படியாவது இந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அந்த வார்த்தையின்படி நாம் ஜீவிக்கிறோம். அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேரம் ஒன்று வந்து கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரிகளே, அந்த கல்யாண விருந்திலே அந்த மேஜையிலே தீர்க்கதரிசி சொன்னது போல ஒருவரை நாம் சந்திப்போம். கர்த்தருடைய வருகை என்று இருக்குமானால் நம்ம சரீரம் எல்லாம் மறுரூபமாக்கப்பட்டு நாம் அவரை சந்திக்கிறவர்களாக காணப்படுவோம். நாம் அவர்கள் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கட்டி அணைப்போம். நமக்குள்ளாக இந்த மாம்ச சரீரத்துக்குரிய சிந்தனை இருக்காது. எந்த மாம்ச சரீரம், அதாவது இந்த பாவ சிந்தனைகள் எதுவும் அங்க இருக்காது. எல்லாமே எப்படி இருக்கும், ஆவிக்குரிய சிந்தனை, மகிமையின் சாயல் அடைந்தவர்களாக அங்க இருப்போம். இப்ப ஒருத்தரை நீங்க கட்டி அணைச்சாலும் சரீரத்துக்குரிய எந்த ஒரு காரியமோ தன்மைகளும் உங்களுக்குள்ளாக காணப்படாது. ஒருவருக்கொருவர் நாம் கட்டி அணைத்து பசுத்த முத்தத்தோடு கூட ஆமா நம்ம என்ன பண்ணுவோம், கட்டி அணைத்து முத்தம் செய்து கரங்களை குலுக்கி நாம கிறிஸ்துவோடு கூட அங்கே காணப்படுவோம். நமக்கு பாவம் இருக்காது. ஏன், நம் மகிமையின் சாயலிலே நாங்கள் இருப்போம். பாவம் ஒன்று அங்கே தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்காது. இதுதான் என்னுடைய விருப்பமும் வேண்டுதலும் ஜெபமும் விசுவாசம். ஒருவரும் நம்ம இழக்கப்படக்கூடாது. யாராவது அங்கீகாரம் கொடுப்பாங்களா, யாராவது உத்தரவாதம் கொடுப்பாங்களா, நான் ரசிக்கப்பட்டா போதும் தான் சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்காக ஒருவர் இருக்கிறார், அவர்தான் நம்முடைய ஊழியக்காரர். ஒரு ஆடு கூட என்ன பண்ணக்கூடாது, தொலைச்சி போக கூடாது என்று சொல்லி ஒரு மெய்ப்பன் என்ற ஸ்தானத்தில் நின்று ஒவ்வொரு ஒவ்வொரு விசுவாசிகளையும் சரியான வழியில நடத்தி கொண்டு இருக்கிறார். ஒரு ஆத்மா, ஏன்னா ஒரு ஆடு தொலைச்சு போனா கூட அந்த எஜமானுக்கு என்ன பண்ணணும், வேலைக்காரன் பதில் சொல்லணும். அல்லேலூயா. உங்களுக்காக என்ன பண்றார், ஒருவர் இருக்கிறார் ஜெபித்துக் கொள்வதற்காக. மோசே எப்படி 20 லட்சம் ஜனங்களை வழிநடத்தி அவன் தேவனுக்காக ஜனங்களுக்கு மத்தியில் நடுவாக நின்றான். அது போலதான் ஊழியக்காரர்கள் 2 பேருக்கும் நடுவில் நிற்கிறாங்க. தேவனுக்கும் அவருடைய ஆட்டுக்குட்டி அவருடைய மந்தைக்கும் நடுவில் ஊழியக்காரர் என்று உங்களுக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்காக அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஆகையினால் இந்த பூமியை நாம் இருக்கிற வரையிலும் என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபித்து ஒருவர் தாங்குங்கள், ஒருவருக்கு ஒரு ஐக்கியப்படுங்க. இதுவரையிலும் நீங்கள் இருந்ததை காட்டிலும் இன்னும் அதிகமாக ஒருவர் அன்பு கூர்ந்து நேசித்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபிங்க. ஜெபிக்கும் போது சபையை நினைவு கூறுங்க. ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபிங்க, நல்ல காரியங்களை செய்யுங்க. நற்கிரியைகளினாலே நீங்கள் விசுவாசி என்பதை என்ன பண்ணுங்க, உலகத்துக்கு காண்பிங்க. கிறிஸ்துவின் ரத்தம் என் மேல் இருக்கிற டோக்கன், கிறிஸ்துவின் ரத்தம் என் மேல் இருக்கிற, அதுதான் எனக்கு அடையாளம். நான் பசுத்த ஆவியினால் முத்திரிக்கப்பட்டவன், அதுதான் உங்களுக்கு அடையாளம். பசுத்த ஆவி தான் அடையாளம். உடைய வாழ்க்கை ஜீவியத்தினாலே காண்பீங்கள் நான் கிறிஸ்துவின் மனவாட்டி என்பது. கர்த்தர் நல்ல தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த மேஜையில நாம் அமரும் போது ஒருத்தர் பார்க்கும்போது அந்த சந்தோஷத்தினால் கண்களிலிருந்து கன்னங்களின் வழியாக என்ன பண்ணுவோம், கண்ணீர் வடித்தோடும். அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிரியமானது. நான் உங்களுக்கு முன்பாக நான் வாசிக்க விரும்புகிறேன். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்து போயின என்று விளம்பினர். ஆமே, நான் இதோடு நான் இந்த செய்தியை நான் முடித்துக் கொள்கிறேன். எல்லாம் ஒழிந்து போகக்கூடிய ஒரு நேரம் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு மகிமையான ஒரு நேரம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த மகிமையான நாளுக்காக தான் நாம் காத்துக் கொண்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எப்போ வருவார்? அதற்கு முன்பாக நாம் ஆயத்தப்பட்டிருக்கோமா? இயேசு கிறிஸ்து இப்போ வருவார் என்றால் எத்தனை பேர் வர சந்திக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ஒரு இருதயத்திலிருந்து, ஆவியின் ஏவுதலிலிருந்து நீங்க சொல்லணும். யாராவது மத்தியில இன்னும் என்னிடத்துல பாவம் இருக்கிறது, உலக காரியங்கள் என்னிடத்துல இருக்கிறது, என்னிடத்துல தவறுகள் இருக்கிறது, என்னிடத்துல குற்றங்கள் இருக்கிறது, என்னிடத்துல அக்கிரமங்கள் இருக்கிறது. அக்கிரமம்னா என்ன? என்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்களே, அக்கிரமம்னா என்ன தெரியுமா? இது தவறு என்று தெரிந்தும் அதை தவற்றையே செய்யணும் பாருங்க, அதான் அக்கிரமம். பசுத்த பவுல் சொல்கிறார், அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே நிறைவேறுகிறது. முதல் சபையின் காலத்திலே பசுத்த பவுல் சொல்லிட்டார், அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது நிறைவேறுகிறது என்று. தீர்க்கதரிசி அதை எளிமையாக அது விளக்குகிறார். இந்த காரியம் இதை சரி என்று நீங்கள் அறிந்தும் அந்த சரியான விஷயத்தை நீங்கள் செய்யாமல் அது புறக்கணிப்பது அக்கிரமமாக இருக்கிறது. வேறு விதமாக சொல்ல போனால், ஒரு உதாரணத்துக்கு அப்போஸ்தலர் 2:38 தான் உண்மையான ஞானஸ்நானம். அதை புறக்கணிக்கிறவர்களே அக்கிரம செய்கிறார்களா இருக்கிறாங்க. அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொல்றார், அக்கிரம செய்கைக்காரரே நான் உங்களை அறியேன் என்று கூறுகிறார். அதனாலே நாம் நம்முடைய இருதயத்திலும் நம்முடைய வாழ்க்கையின் ஜீவியத்திலும் எல்லாமே அவருடைய வார்த்தையின்படி இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையின்படி இருந்தால் தான் அவருடைய மனவட்டியா இருக்க முடியும்.
ஏன்னா கிறிஸ்து வார்த்தையா இருக்கிறார். அப்ப அவருடைய மனவாட்டி எப்படி இருக்கணும்? வார்த்தையா இருக்கணும். எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள். ஆனா தேவன் அப்படியெல்லாம் அத்தனை பேரை தெரிந்து கொள்ளல. ஒரு சிறு மந்தையை, ஒரு சிறு கூட்டத்தை அவருடைய நாம மகிமை கன்று, வானத்தின் கீழே பூமியின் மேலே அவருடைய நாம மகிமை கன்று ஒரு புறஜாதியிலிருந்து ஒரு ஜனத்தை, ஒரு மனவாட்டியை அவர் தெரிந்து கொண்டார். கர்த்தர் எவ்வளவு மகத்தான தேவன்! தேவனுடைய திட்டத்தை ஒருவனாலும் அறிந்திருக்க முடியாது. நீங்கள் ஜெபிப்பதற்கும் நீங்கள் வேண்டுவதற்கும் மேலான காரியங்களை செய்கிற தேவன் அவர். உங்கள் யோசனைக்கு அப்பாற்பட்டவர், உடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டவர். நீ நினைக்கிற விதமாய் அவர் செய்ய முடியாது. ஏனென்றால் அவருடைய திட்டமும் எல்லாமே இயற்கைக்கு மேம்பட்டவை. நாம் நினைச்சிருப்போம் இதுதான், இவ்வளவுதான் நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா அதை காட்டிலும் மேலான ஒரு காரியத்தை தேவன் வைத்திருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில். எப்பொழுது நீங்கள் அந்த வார்த்தையோடு கூட பொருந்தும் போது தேவன் உங்களுக்காக முன்குறிக்கப்பட்ட எல்லாவற்றையும் அவர் வெளிப்படுத்துகிறார். அவர் எல்லாவற்றையும் கொடுக்கிறார். ஆகையால் கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்கிறேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் அதுதான் உங்களை மனவாட்டியாக மாற்றும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.